கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்து போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறே. கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்து போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறே. தாங்கினார், தப்புவித்தார், ஏந்தினார், காப்பாற்றினார், கனப்படுத்தினார், நிலைநிறுத்தினார், வழி நடத்தியிருக்கிறார். ஆமே. இம்மட்டும் காத்தவர் இனியும் நம்மை காப்பார். ஆமே. இம்மட்டும் நடத்துவர் இனியும் நடத்துவார். ஆமே. இம்மட்டும் உதவி செய்தவர் இனியும் நமக்கு உதவி செய்வார். ஆமே. ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி சகல நன்மைகளோடு நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமே. கடந்த ஆண்டெல்லாம் நம்மளை கண்மணி போல காத்தார். ஆமே. எத்தனையோ பேர் துவங்கினாங்க, ஆனாலும் முடிக்கல. கர்த்தனை துவங்கினவர் நம்மளை தேவன் முடிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை மையமாக வைத்த நாட்களிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 91வது சங்கீதம் 14வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமே. இங்கே 2 காரியத்தை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம கவனிக்க முடியுது. நாம் எந்த அளவுக்கு அறிகிறோமோ, எந்த அளவுக்கு வளருகிறோமோ அதை வைத்து தான் ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறது. எந்த அளவுக்கு நாம் வளருகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அதை வைத்து தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமே. ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. அப்போ 2 வார்த்தையை சொல்கிறான். ஒன்று என்ன? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பான். அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில். அப்போ எல்லாரையும் தேவன் ஒரே மாதிரி ஆசீர்வதிக்க விரும்பல. எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதத்தையும் கொடுக்க விரும்பல. ஆமே. ஆமே. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை அறிகிறோமோ, எந்த அளவுக்கு வளருகிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, அப்போ 2 வார்த்தை என்ன சொல்றார்? ஒன்று என்ன சொல்றார்? அவன் என்னிடத்தில். அப்போ ஆண்டவரிடத்துல வாஞ்சாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவரை அறிகிறதுல அதிகாரம் அறிகிறவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமே. அப்போது அறிகிறது குறைவாக இருந்தால் ஆசீர்வாதம் குறையும், வாஞ்சை குறைவாக இருந்தால் ஆசீர்வாதம் குறையும். ஆமே. அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதை வச்சு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம என்ன செய்கிறோமோ அதை வச்சு தான், பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமே. செய்யறது ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றும் இருக்காது இல்லையா? ஏதாவது குறைவாக செஞ்சால், இப்போ அவர் மேலே வாஞ்சே இருந்தாலே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அவர் மேலே ஒரு அவன் என்னிடத்தில் அவனை நான் விடுவிப்பேன். எதில் இருந்தெல்லாம் விடுவிப்பார்? எதில் இருந்தெல்லாம் விடுவிப்பார்? எல்லா பிரச்சனையும் விடுவிப்பார். ஆமே. இப்போ அவங்கள பார்த்து கேளுங்க, எதில் இருந்தெல்லாம் விடுதலை ஆகியிருக்கிறீங்க? உங்களை எதில் இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கியிருக்கிறார்? ஆமே. எதில் இருந்தெல்லாம் விடுதலை உங்களே ஆக்கியிருக்கிறாரு. நீங்கள் எதில் தான் விடுதலை ஆகியிருக்கிறீங்க? என்னென்ன பிரச்சனையில் இருந்துச்சு, என்னென்ன பிரச்சனை வந்து கர்த்தரை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அப்போ எதிலிருந்துமே என்னை விடுதலை ஆக்கலாம். என்ன அர்த்தம்? நான் அவர் இடத்துல வாஞ்சையாக இல்லை, ஆனால் வந்திருக்கிறோம் இல்லையா? வந்தவங்கெல்லாம் வாஞ்சையாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம் இல்லை. அதை தான் பேச போகிறோம். வந்திருக்கிறவங்க எல்லாம் வாஞ்சியாக இருக்கிறாங்கன்னு
வந்திருக்கிறவங்களாம் வாஞ்சியாக இருக்கிறாங்கன்னு, வந்திருக்கிறவங்க எல்லாம் வாஞ்சியாக இருக்கிறாங்கன்னு, அப்போ வாஞ்சையோடு தான் வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. வந்திருக்கிறோம், ஆனால் எப்படி கூட வந்திருக்கலாம், வாஞ்சை இல்லாமலும் வந்திருக்கலாம் இல்லையா? நீங்கள் வாஞ்சையோடு வந்தீங்களா வாஞ்சையோடு இல்லாமல் வந்தீங்களான்னு உங்கள் நோட்டில் பேர் எழுதுறதை வச்சே பார்த்தால கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் வாஞ்சையோடு வந்தீங்களா வாஞ்சை இல்லாமல் வந்திருக்கிறீங்களான்றத கையில் இருக்கிற பைபிள்லாம் வச்சு தேவையில்லை. எதை வச்சு? இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே உங்கள் பேர் எழுதுவாங்க இல்லையா, அந்த நோட்டை வரும்போது பார்த்துட்டு தான் வருவேன். என்னது அப்படி வந்து நோட்டில் பார்த்துட்டு தான் வருவேன். அப்படி நோட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் இவன் வாஞ்சியோடு வந்திருக்கிறானா இல்லை வாஞ்சை இல்லாமல் வந்திருக்கிறான். எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்? அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? இப்போ நீங்களே கேட்டு பாருங்கள், என்னப்பா நீ வாஞ்சியோடு தான் வந்திருக்கிறியான்னு உங்கள் மனசாட்சியை நீங்கள் தொட்டு உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன். என்னப்பா நீ வாஞ்சியோடு தான் வந்திருக்கிறியா அப்படின்னு நான் என்ன பார்த்து கேட்கணும். என்னப்பா ரொம்ப பேசுகிற ஆனால் வாஞ்சியோடு தான் வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டால் என் மனசாட்சி என்னை பற்றி என்ன சொல்லும்? என் மனசாட்சி என்னை பற்றி இல்லை, உண்மையை நீ இப்படி தான் வந்திருக்கிற, வாஞ்சையோடு தான் வந்திருக்கிறேன்னு என் மனசாட்சி எனக்கு சொன்னால் சரிதான். என் மனசாட்சி எனக்கு சொன்னால் சரிதான். அப்போ என்ன செய்யணுமோ அதை வச்சு தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமே. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம செய்கிற ஒன்று கூட பழுதா போகாது, வீணா போகாது. ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலும் நான் செய்கிற எதுவுமே என்னவா போகாது, வீணா போகாது, விருதாவ போகாது. ஆமே. எது செஞ்சாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. எது செஞ்சாலும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் 2ஆவது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது 1 யோவான், ஆதி முதல் இருந்ததோ நாங்கள் கேட்டதோ எங்கள் கண்களினாலே கண்டதோ நாங்கள் நோக்கி பார்த்ததோ இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். வெளிப்பட்டது கண்டு அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டோம் கேட்டோம். இருக்கிறதை நாங்கள் கண்டோம், நாங்கள் கேட்டோம், இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் இல்லையா? இங்கே கை வச்சு அப்படியே வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இவன் குறித்தோம் அறிவித்திருக்கிறான். நல்லா எல்லாம் கவனிக்க வேண்டியது, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவன் கேட்கிறவன் யார் பாக்கியவானா? பாக்கியவான் அப்படின்றது இன்னொரு அர்த்தம் ஆஸ்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படி ஆஸ்வதிக்கப்பட்ட அப்படின்னா அதாவது உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றவன், இல்லை உயர்ந்த ஆசீர்வாதத்தை பெற்றவன். யாரு? பாக்கியவான் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன். சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றவன் அர்த்தம். யார் ஆஸ்வதிக்கப்பட்டவனா? இதை வாசிக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவங்களா? இந்த வாசிக்கிறத காதல கேட்கிறவங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்களா? இதை கை கொண்டு நடக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவங்களா? அப்ப எதிரெல்லாம் தேவன் ஆஸ்வதிக்கிறாரு? வாசிச்சாலும் வாசிக்கிறவங்க ஆஸ்வதிக்கிறாரு. வாசிக்கிறத காது கொடுத்து சத்தம் வளர்றதில்ல, என்ன வாசிக்கிறாங்கிறத காது கொடுத்து கேட்குறாங்க பாரு, அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்களா? இதை வாசித்ததையும் கேட்டதையும் கை கொண்டு நடக்கிறவங்கள ஆஸ்வதிக்கப்பட்டவங்களா? அப்படின்னா ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எதை செஞ்சாலும் எதுவுமே வீணா போகாது. எதுவுமே அப்போ எதுவுமே கிடைக்கலன்னு என்ன அர்த்தம்? நான் ஒன்றுமே செய்யலைன்னு அர்த்தம். இப்போ அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தால் அவனை என்ன செஞ்சிருவேன்? விடுதலை ஆக்கிறவன் இல்லையா? அப்போ வாஞ்சையா நம்ம இருந்தாலே நம்ம கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? விடுதலை ஆக்க விரும்புறார் இல்லையா? விடுதலை ஆக்க என்ன செய்யறாரு? விரும்புறார் இல்லையா? விடுதலை ஆக்க விரும்புறார். யார? அப்போ என்ன பிரச்சனை ஒரு விடுதலை கிடைக்கலன்னு என்ன அர்த்தம்? நான் வாஞ்சையா இல்லைன்னு அர்த்தம். நான் வாஞ்சையா, அப்போ வாஞ்சையா இல்லை, ஆனா எங்க வந்திருக்கிறோம்? ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். எப்ப எப்படி வந்திருக்கிறோம்? வாஞ்சையே இல்லாம வந்திருக்கிறோம். வாஞ்சையே. அப்ப நான் கடந்த வருடத்துல எதிலிருந்தெல்லாம் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். எதிலிருந்தெல்லாம்?
இப்போ கடந்த வருஷம் கிட்ட 52 வாரம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்திருந்தாலும் 52 வாரம் வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த 2 வாரம் 3 வாரம் கல்யாணம் காது குத்து அப்படி போயிருந்தாலும் ஒரு 50 வாரமாவது என்ன பண்ணியிருப்போம், வந்திருப்போம். அதுலேயும் இன்னும் நாங்கள் பிஸி மேன்க, அதனால் எங்களுக்கு நிறைய சொந்தங்கள் இருக்குது. அதனால் என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு ஏகப்பட்ட கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு, ஏகப்பட்ட விசேஷ பத்திரிக்கை வந்திருக்கு. நாங்கள் போனால் பொண்ணு தாலியை கட்டிக்காது, நான் போனால் மாப்பிள்ளை தாலி என்ன செய்ய மாட்டான், கட்டவும் மாட்டான், ரிஜிஸ்டரில் கையெழுத்தும் என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. நான் கட்டாயம் என்ன செஞ்சு ஆகணும், போயும் ஆகணும். அப்படி போயிருந்தாலும் ஒரு 5 வாரம் போயிருந்தா கூட ஒரு 45 வாரமாவது கட்டாயம் அட்டன் பண்ணியிருப்போம் இல்லையா? நம்ம போனால் தொண்ணு தாலியும் கட்டிக்க மாட்டான், அவன் மாப்பிள்ளை தாலியும் கட்ட மாட்டான் இல்லையா? நம்மளை பார்த்தா தான் ரைட் ஐயா வந்துட்டாரா, அம்மா வந்துட்டாங்களா, இப்போ கட்டுறா தாலி அப்படின்னு 12 மணிக்கும் 1 மணினா கூட பரவாயில்ல, நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களை பார்க்காம என்ன செய்யவே மாட்டேன், நான் தாலியே கட்ட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க போயிட்டு வந்தால் தான் முடியும் இல்லையா? இது நம்ம போலனா இந்த கல்யாணமே நின்று போயிடும். பாவம் பல வருஷம் கழிச்சு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் பல நெருக்கத்து மத்தியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கல்யாணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் போகாட்டி அந்த கல்யாணம் என்ன செஞ்சிடும், நின்றுடுமேன்றதுக்காக ஆராதனை கூட விட்டுட்டு எங்கே போய் வந்திருக்கலாம், கல்யாணத்துக்கு போய் வந்திருக்கலாம் இல்லையா? அப்படிப்பட போய் வந்திருந்தாலும் ஒரு 45 வாரமாவது என்ன பண்ணியிருப்போம், நம்ம அட்டன் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த 45 வாரத்தில் 45 விதமான பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுவிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், விடுவிக்க விரும்புகிறார் இல்லையா? ஒவ்வொரு விதமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அதையா? இப்படி 7 போயிட்டா கூட மீது 45 வாரம் கட்டாயம் என்ன பண்ணியிருப்போம், நம்ம போயிருப்போம் இல்லையா? இந்த 45 வாரமும் 45 விதமான ஆசீர்வாதம் நான் பெற்றிருக்கணும். அப்படி பெற்றிருந்தால் தான் நான் போன விதம் சரி. அப்படி இல்லைன்னா நான் போயிருக்கிறேன், ஆனால் எப்படி போயிருக்கிறேன், அதை பெறுவதற்கு ஆயத்தமில்லாத நிலையில் நான் போயிருக்கிறேன். அப்போ போனது எதுக்கு? போனா நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும் இல்லையா? இப்போ அவர் சொல்றாரு, என்கிட்ட வாஞ்சியா இருந்தாலே போதும். என்னிடத்துல அவன் என்னவா இருந்தாலே போதும், வாஞ்சையா இருந்தாலே போதும், அவனை என்ன பண்ணிடுவேன், நான் விடுவிச்சிடமாண்டார் இல்லையா? விடுவிச்சிடமாண்டார். அப்ப எதிலிருந்தெல்லாம் போன வருஷம் விடுவிக்கப்பட்டதாக உங்களுக்கு தெரியுது. இந்த பிரச்சனை இருந்த கதை என்ன பண்ணிட்டா, என்ன விடுதலை ஆக்கினா. இதில் பிரச்சனை இருந்துச்சு, இதில் விடுதலை ஆக்கினா. இந்த விளைமன் இருந்துச்சு, இதில் விடுதலை ஆக்கினா. இதில் சுகவீனமாக இருந்த விடுதலை ஆக்கினா. இவ்வளோ கஷ்டமாக இருந்த விடுதலை ஆக்கினா. இவ்வளோ கண்ணீரோடு இருந்த விடுதலை ஆக்கினா. இந்த வியாதியோடு இருந்த விடுதலை ஆக்கினா. இப்படி சுகவீனமாக இருந்த விடுதலை ஆக்கினார் என்று எத்தனை விஷயத்தில் கடந்த வருடத்தில் நீங்கள் விடுவிக்கப்பட்டதாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக இருக்குது. ஆலயத்துக்கு நம்ம மட்டும் வரல, எல்லாம் வராங்க இல்லை, எல்லாருமே என்ன செய்யறாங்க, எல்லாம் வராங்க. ஆனா வந்தது எதுக்கு? நீ வாஞ்சையோடு, எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க, ஆனா சர்ச்சைக்கு எப்படி வந்திருக்கிறேன், நல்ல விருப்பத்தோட வந்திருக்கிறேன், வாஞ்சையோட வந்திருந்தாலே கர்த்தர் விடுதலை ஆக்குவாருன்னா, நான் விடுதலை ஆகல என்ன அர்த்தம், வர்றது கூட என்னவா வரல. அப்போ மற்றது எப்படி வருவதே, நீ வாஞ்சையா வரல, விருப்பத்தோட வரல, ஒரு எதிர்பார்ப்போடு வரல, ஒரு ஆசையோட என்ன செய்ய வரல, சபைக்குள்ள என்ன வர முடியலன்னா அப்ப ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? அப்ப தேவ சமூகத்துல ஒவ்வொரு மனிதனையும் அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் என்ன கொடுக்க விரும்புறா, ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புறா. அதான் வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான், அதை கை கொண்டு நடக்கிறவன். அப்ப தேவ சமூகத்தில் வந்த மனுஷன் ஒரு மனுஷனோட வீணா போகக்கூடாது ஆண்டவருடைய விருப்பம். இப்ப என்ன நம்பிக்கை அவருக்கு, சரி வாசிக்க தெரிகிறவன் வாசிக்கிறான் இல்லையா? சரி இந்த வாசிக்க தெரியாதவன், வாசிக்க தெரியலனா வாசிக்கத்தை கேட்காத கூடவா போயிடுவான். ஆனா கேட்காத போறேன்னா அவருக்கு தெரியல. யாருக்கு? வாசிக்கிறான், அவன் பாட்டுக்கு வாசித்து நடக்கட்டும் இல்லையா? செவடங்கால சங்கோதன மாதிரி என்ன செய்யட்டும், அவன் பார்க்கல அவன் வாசிக்கட்டும், ஏன் பார்க்க நான் என்ன செய்வேன், ஏன் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியல, தலைவருக்கு தெரியல இல்லையா? அவருக்கு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வச்சு. என்ன நம்பிக்கை? ஏன்னா வாசிக்க தான் தெரியல, வாசிக்கிறத கேட்காமலே போயிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லையா? இப்போ ஒரு வாசிச்சது எத்தனை பேர் காது கொடுத்து என்ன இதை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? வாசிச்சாங்க இல்லையா, என்ன வாசிச்சாங்க அப்படின்னு வாசிச்சாங்க இல்லையா? சரி என்ன வாசிச்சாங்க? அந்த நேரத்தில் பிள்ளைங்க பேச கூட அமைதியார் அப்படின்னு அப்படி காது அப்படி கொடுத்து அப்படி உத்து என்னமோ கேட்குறாங்களே, ஒன்றும் சரியா புரியலையே என்னது, அப்படி பக்கத்தாவது என்ன படிச்சாங்க அப்படின்னு கேட்டா தெரிஞ்சுக்கிட்டோமா? எதுன்னா கேட்டிருப்போம், என்ன படிக்கிறாங்கன்றத கேட்கணும்னு வாஞ்சை இருந்திருந்தா என்ன பண்ணிட்டு இருப்போம், கேட்டுட்டு இருப்போம் இல்லையா? அப்ப எது கூட இல்லாம தான் இருந்திருக்கிறோம்,
வாஞ்சை கூட இல்லாம தான் என்ன பண்ணியிருக்கிறோம், இருந்திருக்கிறோம். அதனாலதான் தேவன் என்ன செய்ய முடியல, நம்மளை ஆண்டவர் விடுதலையாக்க முடியல. அப்ப சாதாரண நெருக்கத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, எதுல இருந்து சொல்லல இல்லையா, எதிலிருந்து அவனை விடுதலையாக்கவன்னு சொல்லல இல்லையா. ஆக மொத்தம் என்ன, என்னிடத்துல அவன் வாஞ்சையா இருந்தாலே என்ன பண்ணிட்டு போவன எப்பவோ விடுதலை ஆயிட்டுப்பான் இல்லையா. அப்ப போன வருஷம் ஜனவரி மாசம் ஞாயிற்றுக்கிழமை விடுதலை ஆயிட்டுக்கணும். 2025 முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆயிருக்கணும், விடுதலை ஆயிருக்கணும் இல்லையா. ஆனா 2026 ஆகி முதல் வாரம் வந்தோம் என்னால் விடுதலை ஆகலன்னா என்ன அர்த்தம், நான் ஆண்டவர்கிட்ட வந்தது எப்படி வரல, வாஞ்சையா வரல. உபவாச ஜபத்து எப்படி வரல, வாஞ்சையா வரல. இரவு ஜபத்து எப்படி வரல, வாஞ்சையா வரல. ஊழியத்துக்கு எப்படி வரல, வாஞ்சையா வரல. கூப்பிடுறாங்க, போய் ஆகணும், வேற என்ன பண்றது. இல்லைன்னா என்ன செய்வாங்க, அந்த படுபாவி எதான சொல்லுவான், என்னத்துக்கு வம்பு, அதனால அப்படி என்ன பண்ணிட்டு வந்துடலாம், போய் தலையை காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீ வாஞ்சை இல்லாம வந்ததுனால தேவன் உன்னை என்ன செய்ய முடியல. அது நீயா இருந்தாலும் நானும் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரே நீதி தான். ஏசாயர்கிட்ட இவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று பேச்சே கிடையாது. ஏசாயர்கிட்ட இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படி பேச்சே கிடையாது. எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று தான், என்னது, அவர் ஆளை பார்க்கறதுல கிரிகளை ஆண்டவர் பார்க்கிறார். எதை பார்க்கிறார், அதனால தானே சொன்னோம், என்ன சொன்னோம், ஆண்டவர் ஆளை பார்த்து ஆஸ்வதிக்கிறதில்ல, கிரிகளை பார்த்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறா, ஆசீர்வதிக்க விரும்புகிறா. அப்ப நம்ம கிட்ட என்ன பார்த்துருக்கிறார் போன வருஷத்துல, சரிப்பா இவனுக்கு படிக்க தான் தெரியல, இவனுக்கு கை கொள்ள தான் முடியல, சரி பரவாயில்ல, சர்ச்சைக்கு வர்றதாவது வாஞ்ச வந்திருக்கிறானான்னு பார்த்துருக்கிறார் இல்லையா. எப்படி வந்திருக்கிறாரு, இந்த பிள்ளைங்க பேப்பர் திருத்துவாங்களே டீச்சரு, என்ன எப்படி திருத்துவாங்க, இவன் எப்படியாவது ஃபெயில் பண்ணும் அப்படின்னு திருத்துவாங்களா, எப்படியாச்சும் அந்த பையனை பாஸ் பண்ணணும் திருத்துவாங்களா, அப்படின்னு திருத்தி நிற்கிறாங்க. அவங்க மட்டும் சொல்றாங்க சரி ரைட்டு இல்லையா, அப்படி திருத்திருப்பாங்க இல்லையா. சரி அப்படி திருத்தி பார்த்துருக்காங்க, கூட்டி பார்த்தாங்க, என்ன வந்துடுச்சு, 33 மார்க் வந்துடுச்சு. எத்தனை மார்க்கு, பையன் 10ஆம் கிளாஸ், இப்போ 33 மார்க் வந்துருச்சு. இப்போ டீச்சர் என்ன பாப்பா, வேற ஏதாவது இல்லையா, சில கொஸ்டின் பேப்பரு கொஸ்டினே தப்பா இருக்கு இல்லையா, கேள்வி என்னவா இருக்கும், அந்த நம்பராவது போட்டிருக்கானான்னு பார்ப்பாங்க இல்லையா. அந்த நம்பர் போட்டு என்ன கொடுத்துடலாம், ஃபுல் மார்க் என்ன பண்ணிடலாம். அவன் நம்பரும் போடல, என்ன செய்ய, நம்மளே போட்டுக்கிறாங்க. இந்த ஏசனை அப்படி போட மாட்டார், என்ன செய்ய, அடப்பாவி நம்பர் கூட போடல. இவனை 11ஆம் கிளாஸ் என்ன பண்றது, போடா அப்படின்னு திருப்பி அனுப்பி போட்டுவான். நல்ல டீச்சரா இருந்தான் இல்லையா. இப்ப ஏசன் என்ன பண்றாரு, அப்படி பார்த்து திருத்தின்னு வர்றார். சரி இதுல ஏதாவது விடுதலை ஆக்கலாமா, இதுல என்ன விடுதலை ஆக்கலாமா, சத்திய தேர்வு சத்திய உங்களை அதை பார்த்தாரு. அது என்ன இல்லை, அது சுத்தமா இல்லை, அது சுத்தமா அது அந்த சப்ஜெக்டே இல்லை. எந்த சப்ஜெக்ட், அந்த 5 மார்க் கேள்வியில தொடவே இல்லை. எத்தனை மார்க் கேள்வியில, அந்த 5 மார்க் என்ன செய்யவே இல்லை, அது அப்படியே டோட்டலா விட்டாச்சு. அது டீச்சருக்குன்னு, யாருக்குது, என் கூட வாங்க, அப்பதான் புரியும் இல்லையா. அப்பதான் பேசுறது எனக்கும் புரியும், கேட்கற உங்களுக்கும் புரியும். அந்த 5 மார்க்ல யார் எழுதுறது, அது டீச்சர் எழுதிக்கிட்டு, அது நமக்கு அதுக்கு அது இவ்வளோ பெருசுக்குது, அது யாரும் உட்காந்து எழுதுறது. அதனால டீச்சர் என்ன பண்ணுங்க, 5 மார்க் பூரா நீங்க எழுதிக்கோங்க அப்படின்னு விட்டாச்சு. அதை தொடவே இல்லை. சரிப்பா 5 மார்க் விட்டுட்டு இருக்கிறான், அது என்ன பார்க்கலாம், 2 மார்க் தான் எழுதி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா 2 மார்க் திருத்தரவனுக்கு விட்டாச்சு. 2 மார்க் என்ன ஆச்சு, திருத்தரவனுக்கு விட்டாச்சு இல்லையா. ஏன்னா 50 மார்க் ப்ராக்டிக்கல 30 மார்க் எடுத்துட்டான். 30 மார்க் எங்க போட்டாரு, பிராக்டிக்கல போட்டாச்சு. இன்னும் 20 மார்க் எடுத்தா இவன் பாஸ் இல்லையா. அப்ப அடுத்து பாரு, சரி 1 மார்க்ல என்ன எழுதி நிற்கிறானா அப்படின்னு தேடி பார்த்தா ஏதாவது இருந்தா கூட என்ன பண்ணலாம், சரி அவன் சொல்ற மாதிரி கேப் விட்டுருந்தா கூட பரவாயில்ல. எதை, அது கோடு போட்டான், என்ன போட, சரி அவன் 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 ஆசையா நமக்கு எடுக்கணும் இல்லையா. அவன் திருத்துவானா, எப்படி திருத்துவானா, தப்பா இருந்தா கூட அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு என்ன பண்ணிடுவானா, மார்க் போட்டுற மாட்டான். மார்க் இடமே உள்ள எங்கிருந்து போடுவேன், பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, வாத்தியார் எதனா போடுறதுக்காவது ஏதாவது இருக்கட்டும். என்ன இருக்கட்டும், எம்டியா இருக்கட்டும். யாரோ சொல்றாங்க மொத்தமே எம்டியா வச்சிருக்கிறேன், முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எப்படி வச்சிருக்கிறேன், எம்டியா வச்சிருக்கிறேன். 52 வாரம் எப்படி வச்சிருக்கிறேன், எம்டியா வச்சிருக்கிறேன். மொத்தமா யாரையும் எழுதிக்கிட்டோம். அவன் திருத்தரம் எழுதினாலும் சரி, அவன் ஹால் சூப்பர்வைசர் எழுதினாலும் சரி, ஆக பத்தி என்ன யாரோ எழுதிக்காங்க. என்ன எப்படி மட்டும் ஆக்கி விட்டுருங்க, பாஸ் மட்டும் ஆக்கி விட்டுருங்க. யார் என்ன செய்ய மாட்டேன், நம்பர் கூட போட மாட்டேன், என் பேர்ல என்ன செய்ய மாட்டேன், என் பேர் என்ன செய்ய மாட்டேன்,
நிறைய பேருக்கு ஞானஸ்தான பேரே மறந்து போச்சு இல்லையா? பேர் கூட என்ன செய்ய முடியாது. பேசுறது புரியுது தானே? நிறைய பேருக்கு ஞானஸ்தான பேரு இப்ப பரலோகம் எந்த பேர் வச்சு திருத்தம்? ஞானஸ்தான பேர் வச்சு திருத்தம் இல்லையா? உங்க ஞானஸ்தான பேர் கேட்ட எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? எத்தனை பேருக்கு தெரியும்? இல்ல நினைக்காதீங்க, இருக்கு. என்ன இருக்கு? ஞானஸ்தான பேரே தெரியாம உள்ள என்ன செய்யுது? சரக்கு உள்ள இருக்கு. சரியா? ஞானஸ்தான பேரு அவனுக்கு ஞானஸ்தான பேரு ஆமா என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு கேளு இல்லையா? அப்படின்னு கேட்பான். இவன் பேப்பர்ல என்ன எழுதியிருப்பான்? பேராது எழுதிருக்கலாம் இல்லையா? சரி பேர் எழுந்த கூட என்ன செய்யலாம்? ஓ ஜான் பாண்டியன், சரி பரவாயில்ல, என்ன செய்யலாம்? வர இதை கடமைக்காவது போனா அதாவது போடுப்பா அப்படியாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி என்ன பண்ணியிருக்கலாம்? அப்படி போட்டிருக்கலாம். பேரும் இல்லை, ஊரும் இல்லை, ஒரு கேள்விக்கு பதிலும் இல்லை. மொத்தமே என்ன இருக்குது? பக்கம் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் என்னவா இருக்குது? டோட்டல் பிளாங்க் இருந்தா டீச்சருக்கு என்ன வரும்? இவன் போட்ட பேப்பர் ஒரு கோடு போட்டிருப்பான் இல்லையா? அவங்க இன்னொரு கோடு பார்ப்பாங்க. ஒரே ஒரு கலர்ல இருக்கிறது நல்லா இல்ல, 2 கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கோடு போடுவாங்களா? இப்ப டீச்சர் என்ன பார்க்கறா? ஏதாவது எழுதியிருக்கிறானா? என்ன செஞ்சிடலாம்? அவன் ஏதோ ஒன்று கூட எழுந்தா அப்படி ஆண்டவரும் பார்க்கிறா. என்ன பார்க்கிறா? வேற ஒண்ணுதான் எழுதல, வாஞ்சையானா வந்திருக்கிறானா? சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஆசையாவது வா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போலாம்பா அப்படி ஆசையாவது வந்திருக்கான பார்த்தா அதெல்லாம் வந்திருந்தா கூட என்ன பண்ணிருப்பாரு? விடுதலை ஆக்கியிருப்பாரு. அப்ப விடுதலை ஆகலாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் கூட வரல, எதில் கூட சர்ச்சுக்கு வரதுல கூட என்ன இல்லாம வந்திருக்கிறாங்க, விருப்பம் இல்லாம வந்திருக்கிறாங்க. வாஞ்சனா ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா? வாஞ்சனா ஒரு புரியாத மாதிரி எனக்கு தோணுது இல்லையா? வாஞ்சையா வராங்க அப்படியே அது பைபிள் லாஜிக் இல்லையா? நம்ம புரிஞ்சுக்க லாஜிக் என்ன? வர்றத கூட எப்படி வரல? ஆசையா சர்ச்சுக்கு வரல. சர்ச்சுக்கு எப்படி வரல? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க சர்ச்சுக்கு ஆசையா வந்திருந்தீங்கன்னா கூட எப்படிங்க? ஆசையா வந்தீங்கன்னா கூட உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டு பாரு. அப்ப விடுதலை ஆகலாம் என்ன அர்த்தம்? ஆசையா கூட சர்ச்சுக்கு வரல, ஆனா சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப எப்படி வந்திருப்பாங்க? வந்ததே ஆசையா வரல, உட்கார்ந்து எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க? எங்க வந்ததே எப்படி வரல? ஆசையா வரல இல்லையா? சர்ச்சுக்கு போன ஆசை என்ன செய்யல? வரல இல்லையா? ஆனா சர்ச்சுக்கு எப்படி வரணுமா? ஆசையா வரணுமான்னு ஏசாயா சொல்றார், நான் சொல்லல. ஏசாயா 58 கடைசியில பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாயாக, அப்பொழுது உன்னது யாக்கோபின் உயர்ந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? உனக்கு கொடுப்பேன்னு சொல்றார் இல்லையா? ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளுமாக சொல்லி எப்படி எண்ணணுமா? என்றதை நினைக்கணுமா? எப்படி நினைக்கணுமா? அப்பா என் வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு நாள் இருந்தா அது நான் பிறந்த நாள் இல்லை, நான் கல்யாணம் பண்ண நாள் இல்லை, அது இல்லை எங்களுக்கு எப்பவே தெரியும். அது பிறந்த நாள் இல்லை அப்படி சரியா? அது பிறந்த நாளா இல்லை இல்லையா? அது இல்லை. எதுதான் நாள்? ஓய்வு நாள் தான் இருக்கிறதே வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான நாளுனா அது ஞாயிற்றுக்கிழமை தான் யார் நினைக்கிறாங்களோ, அந்த நினைப்போட யார் சர்ச்சைக்கு வந்தாங்களோ அவங்கள தேவன் விடுதலை ஆக்குவாராம். அப்போ விடுதலை ஆகலாம் என்ன அர்த்தம்? இப்படி வரல. எப்படி வரல? இதுதான் என் வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு நாள், இதுதான் ரொம்ப சந்தோஷமான நாள். ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலண்டர் கொடுத்தோம் இல்லையா? நிறைய பேர் இன்னைக்கே ரவுண்ட் போட்டுப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க டேட் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? புரியல? அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இந்த நாள் எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு அன்னைக்கு என்னைக்கு அது என்ன அதெல்லாம் கிடையாது. என்னதான் நாள் அன்னைக்கு? என்னைக்கு அப்படி பார்த்தா மார்ச் மாசம் 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ரவுண்டு இல்லையா? அவன் முதல்ல திருப்பி எதை தான் திருப்புவான்? இந்த மார்ச் எங்க இருக்கு அதை தான் பார்த்தான். எதுக்கு? இந்த நாள் நான் பிறந்த நாள் அப்படி ஒரு ரவுண்ட் போட்டுப்பான் இல்லையா? அப்ப எது உனக்கு சந்தோஷமான நாள்? அநேக சகோதரிகளுக்கு கல்யாண நாள சவுண்ட் போட்டிருப்பாங்க. ஆம்பளைங்க போடுறது கஷ்டம் தான், கட்டாயம் என்ன பண்ணி போட்டிருப்பீங்க? இந்த நாள் இல்லையா? ஜனவரி மாசம் 19ஆம் தேதி அப்படி ஒரு ரவுண்ட் போட்டுருப்பீங்க இல்லையா? போட்டிருப்பாங்க தானே?
சில பேர் நினைக்கிறாங்க எங்களுக்கு எல்லா நாளும் ஒன்று தான், நான் எந்த நாளாக இப்போ ரவுண்ட் பண்ணுறது, தெரிஞ்சதான ரவுண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அதை விட்டுருப்பாங்க சில பேர். ஆனால் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த நாளை ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த நாளை ரவுண்ட் பண்ணணும், இன்னைக்கு இந்த வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படி ஒரு ரவுண்டு. யார் போட்டீங்க காலண்டரில்? இந்த வாரம் முதல் நாள் பல பண்ண ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கே வரணும், 4 நாள் கழிச்சு வரக்கூடாதா? ஏன், நேற்று தான் 1ஆம் தேதி போச்சு, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கூப்பிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் கூப்பிட்டுட்டாங்க. இந்த 2 நாள் தான் இல்லை இல்லையா? என்ன நாள்? வியாழக்கிழமை நியூ இயர் போயிடுச்சு இல்லையா? அது நைட்டும் விடல காலையிலையும் விடல இல்லையா? அடுத்த நாள் என்ன நாள்? சனிக்கிழமை இல்லையா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் விடல, சனிக்கிழமை அன்னைக்கு. இது ஒரு திங்கக்கிழமை வரக்கூடாதா? எது? நியூ இயர். என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? செவ்வாய்க்கிழமை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, புதன்கிழமை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, வியாழக்கிழமை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை கூட்டாலும் நாங்கள் பாய் சொல்லிட்டு போவோம் இல்லையா? சனிக்கிழமை கூட்டிருந்தாலும் முக்கியமான வேணும், அப்படியே காத்தாடி என்ன இருக்குது, அப்படி சூடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆக ஒரு வாரம் கழிச்சு அப்படி ஞாயிற்றோட தலையை கட்டிட்டு போயிருப்போம். இது என்னைக்கு வந்து தொலையுது? வியாழக்கிழமையே வந்து தொலைது பாரு. அந்த வியாழக்கிழமை பாதி தூங்குறதெல்லாம் உட்காந்து போய் சேர்ந்தோம், வெள்ளிக்கிழமை கூப்பிட்டாங்க, சனிக்கிழமை கூப்பிட்டாங்க, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை. புரியல? எத்தனை பேருங்க இந்த வாரம் அப்பா வெரி குட், இந்த வாரம் எப்படி வருது? ஞாயிற்றுக்கிழமை 2 நாள்ல வருது, முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க போக போறேன்? சர்ச்சுக்கு போக போறேன். ஐ ஹல்லேலூயா அப்படி எத்தனை பேர் சொன்னீங்க? என்ன நினைக்கல? இல்ல என்ன இல்லை, அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும்போது அவனுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. அப்ப விருப்பம் இல்லாமல் எங்க வர முடியும்? ஆலயத்துக்கு வர முடியும். அப்படி விருப்பம் இல்லாத ஆலயத்துக்கு வந்ததனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, இதுவும் ஃபெயிலு, இதுவும் ஃபெயிலு, இதுவும் ஃபெயிலு. சரி ஆசையானா பார்த்தா அதுவும் இல்லை, அட்ரா ஃபெயிலுன்ட்டார். ஏன் விடுதலையாக்கல? தேவ சமூகத்தில் நீ என்ன செஞ்சாலும் அதுக்குரிய பலனை கர்த்தர் இல்லாம ஆக்கவே மாட்டாரு. அத்தனைக்கும் தேவன் என்ன கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார்? ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆமே. இப்ப நான் அதை பேச விரும்பல. எதை? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தான். அப்ப சாதாரண ஆசை இருந்தா கூட என்ன உண்டு? ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அப்ப இனி எப்படியாவது வாங்க, ஆசையாவது வாங்க. எதோட? யாரோ சொல்ற, நீ பேசுறத பார்த்தா இருக்கிற ஆசையும் போயிட மாட்டேங்குது, என்ன செய்ய? நீ பேசுறத பார்த்தா இருக்கிற ஆசையோ போயிட மாட்டேங்குது. எடுத்தமா 4 வசனமா சொன்னமா, அல்லேலூயா நாத்துபாய் கதை ஸ்தோத்திரினா வர்றது எப்படி இருக்கும்? ஒரு ஆசையா இருக்கும் இல்லையா? நம்ம முள்ளு போனா கூட என்ன செய்ய மாட்டேங்கிற, நீ வைக்க மாட்டேங்கிற. இதை கேட்டா எங்க ஆசை வரும்? இருக்கிற ஆசை என்ன பண்ணிடுது? உன்னாலே போயிருந்து யாரோ சொல்றீங்க, என்னால ஒரு நாளும் போகாது, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமே. அப்ப வாஞ்சையா இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆனா அடுத்து சொல்றாரு, அவன் என் நாமத்தை அறிந்தபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். ஆமே. அப்ப சாதாரணமான ஒரு செயலை செஞ்சா ஒரு சாதாரணமான ஆசீர்வாதம் உண்டு. இல்ல ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு காரியத்தை செஞ்சா ஒரு ஆழமான ஆசீர்வாதம் உண்டு. ஆமே. ஆமே. அப்ப நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? அவன் என் நாமத்தை அறிந்தபடியால். கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் இந்த வசனத்தை. சங்கீதம் 91:14 கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நிறைய பேர் கெட்ட கனவு தான் சங்கீதம் படிப்பாங்க இல்லையா? நிறைய பேருக்கு இந்த சங்கீதம் சொல்றது வாக்குத்தத்தமாவே தெரியல. எது? சங்கீதம் 91 அவர் சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, ஏதோ ஒரு ஜபத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏதோ சொல்லியிருக்க. ஏன்னா 91 சங்கீதத்துல நமக்கு என்னவே இல்லைன்னு அர்த்தம், வாக்குத்தத்தமே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஆனா வாக்குத்தத்தம் என்ன? சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில், நீங்க பிளைட் மாதிரி பறக்கக்கூடாது சரியா, ஏன் கூட வரணும். அவன் என்னிடத்தில், அந்த ஒரு வார்த்தை மட்டும் முக்கியமா அழுத்தி படிங்க பார்க்கலாம். வாஞ்சையா இருக்க போறபடியால் இல்ல. சரி, அடுத்த வார்த்தை அவன் விடுவிப்பேன். அடுத்த வார்த்தை என் நாமத்தை அவன் அறிகிறபடியால் இல்ல, அறிய போகிறபடியால் இல்ல, அறிந்திருக்கிறபடியால். இல்லையா? இது எதுல சொல்லல? நிகழ்காலத்துல சொல்லல, எதிர்காலத்துல சொல்லல, கடந்த காலத்துல சொல்லி இருக்கிறார். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிற. இல்லையா?
அறிகிறனா தான் நிகழ்காலம், அறிய போகிறனா எதிர்காலம், அறிந்திருக்கிறனா அறிந்திருக்கிற, அறிகிற, அறிய போகிற, அப்படித்தானே? காலப்படி அறிந்திருக்கிற, அறிகிற, அறிய போகிற, அப்படித்தானே? அப்படித்தானே காலம். அப்படின்னா எதெல்லாம் சொல்றாரு? அப்ப கடந்த வருடங்களிலே எந்த அளவுக்கு அவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் எனக்கு பாதுகாப்பு. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிற, அறிந்து இந்து இல்லையா? அந்த அந்த ஒரு இந்து இல்லைனாக்கா அது நிகழ்காலமா மாறி போயிடும். அறிகிறான் மாறிடும் இல்லையா? அறிந்திருக்கிற இல்லையா? அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலம்னா உயர்ந்த பாதுகாப்பு. உயர்ந்த அடைக்கலம் அர்த்தம் உயர்ந்த பாதுகாப்பு. பாதுகாப்புல பல விதம் உண்டு. பாதுகாப்புல பல விதம் உண்டு இல்லையா? சாதாரணம் இப்போ ஒரு மினிஸ்டர் வராருன்னா அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஒரு மினிஸ்டர் வராருன்னா அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஒரு சிஎம் வராருன்னா அவருக்கு ஒரு விதமான பாதுகாப்பு இருக்கு. மினிஸ்டருக்கு இருக்கிற பாதுகாப்பும் சிஎம் இருக்கிற பாதுகாப்பும் ஒண்ணு இல்லை. சாதாரண இப்ப நம்ம ஒரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அப்படின்னா அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு இல்லையா? நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. இந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு இருக்கிற பாதுகாப்பு வேற, முதலமைச்சருக்கு இருக்கிற பாதுகாப்பு வேற. ரெண்டு பேருக்கு ஒரே பாதுகாப்பு கிடையாது இல்லையா? இவருக்கு ஒரு 10 போலீஸ்காரன்னா போதும். யாருக்கு? நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு இருக்க. அப்படி அமைச்சர்களுக்கு ஒரு 10 போலீஸ்கார் கூட இருந்தா போதும் இல்லையா? எக்ஸ்ட்ரா என்ன கிடையாது, அவங்களுக்கு வேற எக்ஸ்ட்ரா தேவையில்லை, கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனா சிஎம் வந்தாருன்னு சொன்னா அவங்களுக்கு இதை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஒரு 100கணக்கான போலீஸ்கள் தேவைப்படுது இல்லையா? 100கணக்கான போலீஸ். இதை தாண்டி ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னா இதை பார்க்க என்னமா இருக்குது? அதிகமா பாதுகாப்பு தேவைப்படுது இல்லையா? அதை தாண்டி குடியரசுத் தலைவர் வராருன்னா அதை தாண்டி ஒரு பாதுகாப்பு இருக்குது. எல்லாரையும் பாதுகாக்கிறாங்க தான், ஆனா எல்லாருக்கும் ஒரே பாதுகாப்பு இல்லை. எல்லாருக்கும் அப்ப தேவன் எல்லாரையும் பாதுகாக்க விரும்புகிறார். ஆனா அவருடைய நாமத்தை அறிந்தவனை எப்படி வைக்கிறாரா? உயர்ந்த பாதுகாப்புல கத்த வைக்க விரும்புறார். அப்படின்னா அதுக்கு மேல பாதுகாப்பே இல்லைன்ற அளவுக்கு பாதுகாப்பு. அதுக்கு மேல இப்ப குடியரசுத் தலைவர் கொடுக்கிற பாதுகாப்புக்கு மேல என்ன செய்ய முடியாது? வேற யாருக்கு என்ன கொடுக்கறது இல்லை. பாதுகாப்புல இருக்கிறதுல ஹையஸ்ட், இருக்கிறதுலே உயர்ந்த பாதுகாப்பு யாருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு. அப்ப தேவன் உங்களை என்ன ஆண்டவர் எப்படி பார்க்க விரும்புறா? அந்த உயர்ந்த மனிதர்களாக பார்க்க விரும்புறா. யாருக்கு தான் உயர்ந்த பாதுகாப்பு? உயர்ந்த மனிதர்களுக்கு தான் உயர்ந்த பாதுகாப்பு. யாருக்கு பாதுகாப்பு? நான் சொல்றேன், எம்எல்ஏக்கு எந்த போலீஸும் போறதில்லை இல்லையா? பஞ்சாயத்து தலைவருக்கு, வார்டு மெம்பருக்கு, எந்த கவுன்சிலருக்கும் எந்த ஆளுக்கும் ஒன்றும் கிடையாது இல்லையா? அப்ப அந்த சாதாரண நிலையில இருந்து கொஞ்சம் உயர்த்தப்பட்டவனுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு, அதை விட உயர்த்தப்பட்டவனுக்கு அதை விட பாதுகாப்பு, அதை விட உயர்த்தப்பட்டவனுக்கு அதை விட பாதுகாப்பு, அதை விட உயர்த்தப்பட்டவனுக்கு அதை விட பாதுகாப்பு. ஆமாவா? ஆமா, சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா சொல்ல வரேன்னா இன்னைக்கு பரலோகம் நம்மளை எப்படி பார்க்க விரும்புது? இந்த உலகம் எப்படியோ நம்ம பார்க்குது. ஆனா பரலோகம் ஒரு மனிதனை எப்படி பார்க்க விரும்புதுன்னா, நீ இருக்கிற இடத்துல நீதான் ஒரு ஹையஸ்ட் பீப்புளாக தேவன் பார்க்க விரும்புறான். இருக்கிற இடத்துல நீதான் ஒரு உயர்ந்த மனிதன், நீதான் ஒரு உயர்ந்த மனிதன். அந்த வீட்டில் ஒன்றுத்துக்குமே உதவாதவன நினைச்சிருக்கலாம். இந்த உலகத்துல அந்த மனுஷனை ஒண்ணுத்துக்குமே உதவாதவன் நினைச்சிருக்கலாம். அந்த உலகம் அப்படி நினைச்சிருந்தாலும் உன்னதை எப்படி பார்க்குது? அந்த இடத்துல நீதான் ஒரு உயர்ந்த மனிதன் என்று பார்க்கிற எல்லைக்குள்ளதான் கர்த்தர் வைப்பதற்கு தேவன் விரும்புகிறார். அப்படிதான் பரலோகம் பார்க்க ஆரம்பிக்கிறது, அப்படிதான் பார்க்க விரும்புகிறது. ஆமே. அடைக்கலம் என்ன அர்த்தம்? பாதுகாப்பு. எப்படிப்பட்ட அடைக்கலம்? உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த பாதுகாப்பு. அந்த உயர்ந்த பாதுகாப்புன்னா அவ்வளவு சீக்கிரம் யாருமே என்ன செய்ய முடியாது, அந்த நபரை தொடவே முடியாது. அந்த உயர்ந்த பாதுகாப்பு அப்படின்னா இப்ப இருக்கிற எம்எல்ஏவை ஈஸியா பார்த்து பேசலாமா? பேசலாம் இல்லையா? பஞ்சாயத்து தலைவர் ஈஸியா பார்த்து பேசலாமா? அவங்க எந்த போலீஸ்கார நீங்க போக அப்படி யாரும் சொல்லவே மாட்டாங்க இல்லையா? ஆனா ஒரு அமைச்சர்கிட்ட போகணும்னா
அந்த செக்யூரிட்டி கார்டு நம்மளை செக் பண்ணி அதுக்கப்புறம் டைம் வாங்கி நம்மளை அனுப்புறாங்க இல்லையா? சிஎம் கிட்ட போகணும்னா அதை விட, பிஎம் கிட்ட போகணும்னா அதை விட இல்லையா? குடியரசு கிட்ட போகணும்னா அதை விட. அப்படின்னா இப்ப என்ன செய்ய முடியாது? ஒரு நபர் அவ்வளவு எளிதா அவனை நெருங்கவே முடியாது இல்லையா? இப்ப அதை இப்படி சொல்றேன், எதிரி அவ்வளவு சீக்கிரம் அவங்களை என்ன செய்யவே முடியாது, நெருங்கவே முடியாது இல்லையா? குடியரசு என்ன செய்யவே முடியாது, கிட்ட நெருங்கவே முடியாது. அப்படின்னா இன்னைக்கு தேவன் எப்படி வைக்க விரும்புறா? எதிரிகள் நம்மளை என்ன செய்யவே கூடாது, கிட்ட நெருங்க கூட விடக்கூடாது. எதிரிகள் கிட்ட என்ன செய்யவே கூடாது, நெருங்க விடக்கூடாது. ஏன் நெருங்க விடக்கூடாது? எதிரிகளால நமக்கு என்ன இருக்கு, ஆபத்து இருக்கு. அவனுக்கு மனிதர்கள், நமக்கு பிசாசு இல்லையா? அப்ப பிசாசால நமக்கு என்ன இருக்குது, ஒரு ஆபத்து இருக்குது, ஒரு பாதிப்பு இருக்குது. அப்ப அந்த பிசாசால வரக்கூடிய பாதிப்பு நமக்கு வராம இருக்கிறதுக்காக தேவன் என்ன செய்கிறார், ஒரு உயர்ந்த பாதுகாப்பை தேவன் வைக்க விரும்புகிறார். என்ன பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு? அந்த உயர்ந்த பாதுகாப்பு ரெண்டு விதம். ஒண்ணு என்ன, அவனே தாக்க நினைச்சாலும் நீ தாக்கப்பட மாட்ட, நீ தாக்க போனாலோ நீ தாக்கப்பட மாட்ட. அந்த உயர்ந்த பாதுகாப்பு ரெண்டு சொல்றேன். ஒண்ணு என்ன, அவர்கள் உன்னை தாக்க நினைச்சாலும், எது, எந்த சத்துரு உன்னை தாக்க நினைச்சாலும் உன்னை என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாத அளவுக்கு உன்னை பாதுகாக்கிறேன். ரெண்டாவது என்ன சொல்ல விரும்புற, நீ எதிரிய தாக்க போற, சத்ருவை தாக்க போற, நீ சத்ருவை தாக்க போற, நீ தாக்க போனாலும் நீ தாக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, உனக்கு ஒரு தாக்குதல் வந்துராத அளவுக்கு பாதுகாக்கிற. ஆண்டவர் இயேசு பிசாசை தாக்கினாரா? ஆண்டவரை இயேசு பிசாசை தாக்கினாரா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல, நீ அவன் குதிங்காலை நசுக்குவா, நீ அவன் தலையை நசுக்குவா, அவன் குதிங்காலை நசுக்குவான்றான். நீ அவன் தலையை நசுக்குவாய். பதில் என்ன, அவன் உன் குதிங்காலை நசுக்குவான்றார் இல்லையா? உனக்கு ஸ்திரிக்கும் அவள் வித்துக்கும் உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இப்ப என்ன செய்யறாரு, தாக்குறார் இல்லையா? தாக்குறார் இல்லையா? இப்ப தாக்கமா என்ன உண்டாகுது, எதிரிக்கு ஒரு தாக்கம் வந்துடுச்சா? அடுத்த வார்த்தை அப்படின்னா தாக்கம், இது யாரை பத்தி சொல்லப்படுது, ஆண்டவராகிய இயேசுவை பத்தி சொல்லப்படுற தீர்க்க தரிசனம் இல்லையா? சிலுவைக்கு போகும்போது சத்ருக்கு மட்டும் தாக்கம் அல்ல, இயேசுவும் சேர்த்து தாக்கப்பட்டார். பின்னாடி தானே புரியுதுங்களாங்க? பின்னாடி ஏதாவது புரியுதா? சிலுவைக்கு போகும்போது சத்ருவும் தாக்கப்பட்டான். ஏசு யாரை தாக்குனா, சத்ருவை தாக்குறான் இல்லையா? சத்ருவும் தாக்கப்பட்டான். ஆனா பதிலுக்கு இயேசுக்கு ஒரு பெரிய சேதம் வரலனா கூட அவர் குதிகாலாவது, அப்ப அவருக்கு ஒரு சேதம் வருது இல்லையா? நாம் தாக்கப்படும் போது என்ன உண்டாகுது, எதிரியும் தாக்கப்படுறா கூட, நம்ம என்ன செய்யறோம், தாக்கப்படுறோம். எதிரி தாக்க நினைச்சாலும் அவருக்கு காயம் வந்துச்சு, அவர் தாக்கப்படும் போதும் அவர் காயம் வந்துருச்சா? புரியுதுங்களா சொல்றது? அப்படின்னா இப்ப நம்ம சத்ருவை தாக்க, ஒருவேளை சத்ரு நம்ம தாக்க வந்தா நமக்கு என்ன வரக்கூடாது, ஒரு தாக்குதல் நமக்கு. அதான் உயர்ந்த பாதுகாப்பு பண்றேன். அவன் உன்னை தாக்க நினைச்சா, வசந்த இப்படி தான் சொல்றேன், வசந்த இல்லாம சொல்லல, வசந்த சொல்றேன். அவன் நம்மளை தாக்க நினைச்சாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தாக்கப்படக்கூடாது. சரியா? இப்ப எதிரிகள் அந்த உயர்ந்த பாதுகாப்புல உள்ளவங்களை எதிரி எந்த அளவுக்கு தாக்க நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது இல்லையா? சரி, நம்ம ஊர்ல ஏன் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டாரு? அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவ்வளவு நம்பிக்கை, எனக்கு எந்த சேஃப்டியுமே வேண்டாப்பா அப்படின்னு வந்தார் இல்லையா? பக்கத்துல யாருமே, எந்த ஒரு செக்யூரிட்டி கார்டுமே கிடையாது. அப்ப என்ன செய்ய முடிஞ்சிச்சு, ஈஸியா தாக்கிட்டு போயாச்சு இல்லையா? அப்ப நம்ம ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா நம்மள ஈஸியா சத்தம் என்ன பண்ணிடுவான், ஈஸியா தாக்கிட்டு போயிடுவான் இல்லையா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உங்களை சத்துரு பாதுகாப்பு இல்லைன்னா ஈஸியா தாக்கிட்டு போயிடுவான். இப்ப எலிசாவை தாக்க வந்தாங்களா? தாக்க முடிஞ்சிச்சா? முடியல. ஏன் முடியல? அவரை சுற்றில என்ன இருந்துச்சு, அக்னிமயமான ரதம் இருந்ததுனால என்ன செய்யவே முடியல, தாக்க முடியல. யோபு கிட்ட எப்படியோ சுத்தி வந்து பார்த்தான், என்ன செய்யவே முடியல. ஏன் முடியல? யோபையும் அவன் வீண்டான எல்லாவற்றையும் தேவன்
அப்ப தேவ பாதுகாப்பு வந்துடுச்சுன்னா அந்த பாதுகாப்பை தாண்டி எத்தனை ரூபத்துல சத்துரு வந்தாலும் அவன் என்ன செய்ய முடியாது, நம்மளை தாக்க முடியாது. நீ தாக்கப்பட மாட்ட. ஆமென். அப்ப கடந்த வருடம் பல இடத்துல தாக்கப்பட்டு இருக்கலாம் இல்லையா? கடந்த வருடத்துல பல விதத்துல தாக்கப்பட்டிருக்கலாம், பல கோணத்துல தாக்கப்பட்டிருக்கலாம், பல விதங்களில் தாக்கப்பட்டிருக்கலாம், பல பேரால தாக்கப்பட்டிருக்கலாம். பட் அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் இந்த வருஷம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்ப அந்த தாக்குதல் வராம இருக்குன்னா நான் என்ன செய்யணும்? இப்ப யோப வேலி போட்டதுனால தான் தாக்க முடியாம இருந்துச்சு இல்லையா? ஆனா யோபனை பிள்ளைகள் ஈஸியா தாக்கிட்டாரா? ஏன் தாக்கினாரு? வேலி எடுத்தாரு, தாக்கிட்டார் இல்லையா? வேலி அவங்களுக்கு இல்ல, அதனால என்ன பண்ணிட்டாரு, தாக்கிட்டார் இல்லையா? யோபடி ஆடு மாட தாக்கிட்டாங்களா? தாக்கிட்டார். ஏன் தாக்க முடிஞ்சிச்சு? வேலி இல்ல, தாக்கிட்டார். ஏன் யோபவே தாக்கிட்டார் இல்ல? யோபுடைய சரீரத்தை தாக்கிடுச்சு இல்ல? ஏன் தாக்குச்சு? வேலி இல்ல, அதனால தாக்கிடுச்சு. அப்ப எதிரிடைய தாக்குத நம்ம மேல வருதுன்னா நான் என்ன புரிஞ்சுக்கலாம்? பாதுகாப்பு எங்க என்ன பண்ணிருக்குது, குறைவு பட்டு இருக்குது, இல்ல பாதுகாப்பு இல்லாம இருக்குதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நான் பாதிக்கப்படுகிறேனோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு என்ன பண்ணிருக்குது, குறைவு பட்டு இருக்குது. ஆமே. இப்ப சாதாரண ஒரு தாக்குது அப்படின்னா பாதுகாப்பு இல்லையா? சரி, இப்ப கோலியாத் இருந்தா இது கல்லெறிஞ்சாரா? அந்த கல்லு எங்கப்பா பட்டுச்சு? ஒரு சின்ன, அவன் கீழே விழுந்ததை விட்டுருங்க. இப்ப அந்த கல்லு சின்ன சேதமா பெரிய சேதமா? கூழாங்கல்லு அவன் மேல நெத்தியில பதியும் போது அவன் கீழே விழுந்ததை விட்டுருங்க. இப்ப அங்க போகாதீங்க. இப்ப அவன் காயப்பட்டது சின்ன காயமா பெரிய காயமா? ஏன் சின்ன காயம்? அந்த சின்னத பாதுகாப்பு ஒரு சின்ன குறைபாடு என்ன உண்டாக்கிச்சு இல்லையா? சின்ன பாதுகாப்பு குறைபாடே உயிரை போக்குச்சுன்னா பெரிய பாதுகாப்பு குறைவு என்ன இருக்கும்? புரியுதுல சொல்றது? ஒரு சின்ன பாதுகாப்பு குறைவு யாருக்கு? இப்ப அந்த கோலியாத் மட்டும் இந்த இடத்தை சேர்த்து அப்படி அடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருக்க முடியாது, அவனை ஜெயிச்சிருக்க முடியாதுல்ல, அவன் தாக்கப்பட்டிருக்க முடியாதுல்ல, முடிஞ்சிருக்குமா? முடியாதுல்ல. அவன் தாவீது எதை பார்த்தாரு? அவன் கிட்ட என்ன கேப்னு பார்த்தார் இல்லையா? ஒரு சின்ன கேப் இருந்துச்சு, அடிச்சு அரைக்கிறத தள்ளிட்டான் இல்லையா? அப்ப அவனை தாக்குறத நம்மளையும் பார்ப்பான்ல, நம்ம அவனை பார்க்கறத போல அவன் நம்மளை பார்ப்பான்ல. அவன் என்ன பார்ப்பான்? இவன் கிட்ட எங்க கேப் இருக்கு, இவன் எங்க கேப் இருக்கு, தலைவர் எதில் வீக்கு அப்படி பார்ப்பான்ல, ஓய்வு தட்டுவான்ல, அதான் முடிக்கட்டும். புரியுதா சொல்றது? ஏன் நம்ம தாக்கப்பட்டுட்டோம்? என்னுடைய பாதுகாப்பு, அது அதோட விளக்கம் தான் சொல்ல வர போறேன். சரியா? ஏன் அந்த பாதுகாப்பு குறைவு வந்துச்சு, அந்த பாதுகாப்பு குறைவு வராம இருக்குன்னா என்ன செய்யணும், அதான் அந்த வருஷம் வர பார்க்க போறது. இந்த வருஷம் என்ன பண்ண போறோம்? நான் என்ன செய்யவே கூடாது, நான் தாக்க போனாலும் நான் தாக்கப்படக்கூடாது. பட் என்ன எதிரி தாக்க வந்தாலும் நான் தாக்கப்படக்கூடாது. நான் சேஃப்டியா இருக்கணும். என்ன இருக்கணும்? நான் ஒரு பெரிய பாதுகாப்போட கூட இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம் என்ன? பாதுகாப்பே ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாதுகாப்பே யோபுக்கு அந்த பாதுகாப்பு மட்டும் இருந்துச்சுன்னாக்க அவர் பிச்சை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? வேலைக்காரனை பார்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுறா கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அவன் மனைவியின் சுவாசம் அவனுக்கு வேறுபட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அவன் சொல்றான், முதல் காலத்தில் ஒரு காலத்தில் உங்க அப்பனை நாயை வைக்கிறது கூட வைக்காம இருந்தா தெரியுமா? இன்னைக்கு நீங்க என்ன பார்த்தா கிண்டல் பண்றீங்க, கேலி பண்றீங்க அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. பாதுகாப்பு இருந்திருந்தா இல்லையா? அப்ப பாதுகாப்பு இருந்திருந்தா ஆசீர்வாதம் அப்படியே இருந்திருக்கும். யோபுக்கு பாதுகாப்பு எடுக்காம பாதுகாப்பு அப்படியே இருந்திருக்குமானா யோபுவின் ஆசீர்வாதம் அப்படியே எப்ப ஆசீர்வாதம் போச்சு? பாதுகாப்பு எடுத்த பிறகுதான் பள்ளி அடிச்சான், ஆட்டை அடிச்சான், மாட்டை அடிச்சான், மனைவி தூக்கணும், எல்லாம் பண்ணான் இல்லையா? இந்த பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் அவன் ஆட்டு மேல கை வைக்க முடியல, மாட்டு மேல கை வைக்க முடியல, யார் மேல கை வைக்க முடியல, கோழி மேல கூட கை வைக்க முடியல இல்லையா? கர்த்தர் வேலி அடிச்சு பாதுகாத்து வச்சிருந்தா. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய பாதுகாப்பு. அப்ப தேவ பாதுகாப்பு மட்டும் நமக்கு இருந்திருக்குமானா நம்ம ஒன்ன கூட இழந்திருக்க மாட்டோம். புரியல? பின்னாடி இப்ப என்ன சொன்ன கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னமோ சொன்னீங்கன்னு மட்டும் தெரிஞ்சு திரும்பி ஒரு முறை சொல்லுங்க, நான் சொல்றேன். பின்னாடி என்ன சொன்ன? அதை பத்தி தான் பேசியிருந்தேன் இல்லையா?
எதை பத்தி? அதை பத்தி பேசும்போதே புரியல என்ன பண்றது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதம் என்ன? தேவ பாதுகாப்பு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? இந்த பாதுகாப்புக்கு மட்டும் நமக்கு இருக்குமானா கர்த்தர் கொடுக்கிற ஒரே ஒரு சின்ன காரியம் கூட உன்னை விட்டு விலகாது, உன்னை விட்டு போகாது. எல்லாமே எங்க தான் இருக்கும்? இப்ப யோபுக்கு பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதம் யார் கிட்ட இருந்துச்சு? அந்த ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும். ஏன்னா அவன் வர 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 விருத்தி ஆகி என்னவா மாறினா? ஒரு பெரிய ஆஸ்வதிக்கப்பட்டவனா மாறினான் இல்லையா? அப்ப காசு கொடுத்ததுனால பெரிய ஆஸ்வதிக்கப்பட்டவனா மாறினானா? பாதுகாத்ததுனால பெரிய ஆஸ்வதிக்கப்பட்டவனா மாறினானா? அப்ப பாதுகாப்பு இருந்தா ஆசீர்வாதத்துல பெரிய ஆளா மாறிடலாம். அப்ப பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உங்களை மட்டும் ஆண்டவர் பாதுகாத்துட்டார்னா நீங்க ஆசீர்வாதத்துல பெரிய ஆளுப்பா. அப்படி அழுத்தி சொல்லுங்களேன். அவளை போ நான் எப்படி சொல்லட்டும் அப்படின்னு நினைச்சா உன்னை போயிட்டு அர்த்தம் இல்லையா? ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆளு? நீ பெரிய ஆளுப்பா. எதில்? அந்த பாசவத்துல பெரிய ஆளா மாறணும்னா ஆண்டவர் உன்னை பாதுகாக்கணும். ஆண்டவர் பாதுகாத்தாதான் நீ ஆசீர்வாதத்துல பெரிய ஆளா மாற முடியும். ஆமே, நீ 24 மணி நேரத்துல 28 மணி நேரம் வேலை செஞ்சா மாற முடியாது. ஒரு அக்கா அப்படி செஞ்சு பார்த்து வந்துட்டா. யாரு? அங்க ஓடனா அந்த வேலை இந்த வேலை 1008 வேலையை செஞ்சு பார்த்தா. கடைசியா சொல்லி ஏசனோட சண்டைக்கு வந்துட்டான். ஏசன கிட்ட வந்துட்டா, நான் இவ்வளவு ஓடி உழைச்சிட்டு கிடக்கிறேன், இவ சும்மாவே உட்காந்து கிடக்கிறா, நீ கூட கண்டுக்க மாட்டியா? நீ எல்லாம் அக்காத்தோட பிறந்தியா இல்லையா அப்படின்னு என்ன பண்ணிட்டா? சண்டைக்கே போயிட்டா இல்லையா? அவ சொல்றா, நீயும் ஒழுங்கா ஓடாம உட்காந்துனா நீ எப்படிதான் இருந்திருப்ப? நல்லா இருந்திருப்ப. நீ ஓடி ஓடி என்ன சம்பாதிச்ச? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, அக்கா நீ அண்ணான்னு சொல்லுங்க, நீ அக்கான்னு சொல்லுங்க, சின்ன பரவாயில்ல சொல்லுங்க. அக்கா நீங்க ஓடி ஓடி உழைச்சி என்னத்தை சம்பாதிச்சிங்க? வருத்தத்தை சம்பாதிச்சிங்க. ஆனா ஒருத்தி உட்காந்து என்ன சம்பாதிச்சிட்டா? அப்ப ஓடலாமா உட்காரலாமா? யாரோ சொல்றாங்க உட்கார்றேன் அரிசி குழந்தை போட்டுரு. யாரோ சொல்றாங்க என்னன்னு, நான் உட்காந்துக்கிறேன் எனக்கு குழந்தை போட்டுரு, அரிசி ஆயிடுச்சு, அரிசி குழந்தை என்ன பண்ணு போட்டுரு அப்படின்ட்டு இல்லையா? அரிசி உட்காரு, அரிசி வருதான்னு பார்க்கலாம். எங்க உட்காரு? ஏசார் காலடியில் உட்காரு, அது வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஆமே, வருதா இல்லையான்னு பாரு. நீ பார்க்காமலே ஒன்றும் கிடைக்காது இல்லையா? அப்படி அநேக வேலை செய்யறதுனால பெரிய ஆளா மாற முடியாது. எனக்கு அநேக ஆசை என்ன? அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, ஒன்றும் பண்ணாத, உருப்படியா உட்காரு போதும். உருப்படியா நீ அதை ஒன்றும் ரெக்க கட்டி என்ன பண்ணாத, ஒன்று நீ பறக்காத இல்லையா? அமைதியா உட்காரு, மீதி எல்லாம் போயிடும். ஆமே, மீதி எல்லாம் சரியா போயிடும். உட்காந்துட்டா போதும். ஆனா உட்கார வைக்க தான் முடியல இல்லையா? அவர் சொல்றார், நானும் உட்கார வைக்க என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன், என்ன செய்ய முடியல. பக்கத்தை சொல்லுங்க, உங்களை உட்கார வைக்கவே முடியலையே. காலில் ஒரு வேளை சக்கரம் இருக்கா? காலில் ஒரு வேளை இந்த சறுக்களுக்கு போவாங்கல்ல, இந்த பனி சறுக்கல்ல என்ன பண்ணிருப்பாங்க? காலையில் அந்த சூழ் அப்படியே அப்படி பண்ணிருப்பாங்க இல்லையா? சக்கரம் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி 7-8 சக்கரத்தை காலில் வச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு புரியாது, புரியுறவங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? புரியுறவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அது கரெக்டாக புரிஞ்சிடும். ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க இல்லையா? நாம எங்கே ஓடுறோம்? நம்மளை சொல்கிறோம், நாங்கள் அந்த வீட்டை விட்டு என்ன செய்யறதே இல்லை. வெளியே கூட்டு போனால் கூட அவங்க வீட்டுக்காரங்க என்ன செய்ய மாட்டேங்கிறான், வெளியே கூட்டு போக மாட்டேங்கிறான். நாங்கள் எங்கே வெளியே போகிறோம்? அது போகிறவங்களுக்கு தெரியும். நீ ஏன் கவலைப்பட்டுக்கிற? சரியா? அப்படி இருந்துக்கோங்க. அப்போ பொறுத்து ஓடி ஓடி பார்த்தா, அப்போ ஓடுறதுனால பெரிய ஆளா மாற முடியாது. ஓடுறதுனால நீ ஓடி ஓடி உழைக்கதான் என்ன செய்ய முடியாது. அதனால உழைக்க கூடாதுன்னு சொல்லவில்லை, நீ தப்பா புரிஞ்சுக்க கூடாது இல்லையா? அப்படி தேவன் என்ன விரும்புறா? கர்த்தர் பாதுகாத்துட்டாலே ஆசீர்வாதத்துல பெரிய ஆளா மாறலாம். ஆசீர்வாதத்துல பெரிய ஆளா மாறலாம். யாரை பாதுகாக்கிறாரோ. அப்ப பாதுகாப்புனா நம்மை மட்டும் இல்லை, நமக்கு உண்டான ஒன்றை கூட என்ன செய்யவே கூடாது, சத்ரு தொட விடவே கூடாது. ஆமே, அதான் நீல சொன்ன இந்த கூட்டம் என்ன கூட்டம்? எட்டி அடிக்கிற கூட்டம், இது எகிரி அடிக்கிற கூட்டம். ஆமே, அப்படி மாறிடணும். என்னமா மாறிடணும்? எட்டி அடிச்சிடணும், எகிரி அடிச்சிடணும். ஆமே, அவன் அடிக்கிறத மாதிரி என்ன பண்ணிடணும்? இந்த வாலிபாலை பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் இருப்பான், இவன் எகிரி அதை அடிச்சிருவான். வாலிபாலில் பார்த்தீங்கன்னா கிட்ட அப்படியே வெளியில இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அப்படியே முடியாது, அந்த நெட்டுக்கிட்ட அப்படியே என்ன இருப்பான், வலை கிட்ட அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் பூஸ்ட் பண்ணுவான், இவன் எகிரி அடிச்சு அவன் அடிக்கிறது போல இவன் அடிச்சிருவான். எப்படி இருக்கும்?
எப்படி இருக்கும்? அதனாலதான் அவன் பூஸ்ட் பண்ணோம், நம்ம எகிரி அடிச்சிடணும். ஆமே. அப்ப என்ன தேவன் விரும்புறான்னா, உன்னை உயர்ந்த பாதுகாப்பு உன்னை வைக்க விரும்புறேன். நீ அழிக்க, நீ அவனை தாக்க நினைச்சாலோ நீ தாக்க கூடாது. பட் அவன் உன்னை தாக்க நினைச்சாலும் நீ தாக்க கூடாது. நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் என்ன? பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு உனக்கு கிடைச்சிடுச்சுன்னா உன்னை ஆசீர்வாதத்துல பெரிய ஆளை மாத்திரத்துக்கு ஆண்டவருக்கு தடையே கிடையாது. தடையே. அப்ப ஏன் யோபு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துல பெரிய ஆளை மாறினாரு? அவனை பாதுகாத்தாரு, பெரிய ஆளா மாத்திட்டான். அவனை பாதுகாத்தாரு, பெரிய ஆளா மாறிட்டான். அப்ப நம்மளை பாதுகாத்தா நம்மளை என்னமா மாத்துவாரு? அதான சொல்லுங்களேன், பெரிய ஆளா மாத்துவார். அவர் பாப்பாரு, இவன் பெரிய ஆளுக்கு ஒரு மாதிரி பேசுறான், அது என்ன பண்ணு, இவனை விட்டுடு, இவன் சின்ன படம் மாதிரி கூட பேச மாட்டேங்கிறான், அவனை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவார். எதனால? ஏசான சில நேரத்தில் கோவம் வந்துடும், அதனால கவனமா பேசுங்க. ஆமே. ஏசான சில நேரத்தில் என்ன பண்ணும்? அவன் வார்த்தையின்படி ஆகட்டும் போ பண்ணிடுவார். அவன் ஆயத்தின்படியே அவன் நல்ல வார்த்தை சொன்னதுனால தப்பிச்சான். மோசமான சொல்லியிருந்தா ஆண்டவரே இங்கிருந்தே சொல்லும், அவன் சுகமாயிடுவான். சரி போ, அவன் சொல்ற மாதிரி ஆக்கிடுப்பான்னு சொல்லிட்டார் இல்லையா? நீ வந்தா கூட என் வேலைக்காரங்க சுகமாக்க போறான்னா அவன் வார்த்தையின்படியே. அப்போ உன் வார்த்தையின்படி ஆகிட்டு எப்படி ஆகுவ? இப்ப ஆண்டு அதே வார்த்தை உங்கள்கிட்ட சொன்னது, உன் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னா, இப்ப யாரும் வாய் திறக்கலனா அப்படி ஆக கடவுது இல்லையா? நான் சொல்லல, அவர் சொல்லியிருப்பாருன்ற. சரியா? வாயை லேச தந்தா அப்படி ஆக கடவுது இல்லையா? அவர் சொல்றாரு, உன் வாயை விரிவா நன்மையா. விரிவா தரணும் எப்படி? இங்க போட சத்தம் பின்னால கேட்கணும் இல்லையா? பக்கத்துலயே கேட்க மாட்டேங்குது, பின்னாடி எங்க கேட்க. அவரு பாப்பார், சரி என்ன செய்யுது? இவன் சத்தமே வரல, அதனால என்ன பண்ணிடு, அவன் அப்படியே விட்டுடு. இவன் சத்தம் வருது, இவன் என்ன பண்ணு, இப்படியே விட்டுடு. அப்போ சத்தம் எப்படி வருதோ அதை மாதிரியே விட்டுருப்பார் இல்லையா? அப்ப சத்தம் எப்படி போடுங்க? கொஞ்சம் சத்தமா போட்டீங்கன்னா சத்தம் ஆயிடுவீங்க. ஆமே. அப்ப தேவன் என்ன விரும்புறா? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல பணம் மட்டும்தான் கிடையாதுங்க. பணம் மட்டும்தான் கிடையாது. இன்னைக்கு ஆசீர்வாதம் உடனே பணம், ஆசீர்வாதம் உடனே நகை நட்டு, இதுதான் ஆசீர்வாதம் நினைச்சுக்கிட்டோம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல பாதுகாப்பும் ஒரு ஆசீர்வாதம். ஆமே. இந்த பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டாலே அந்த மனிதனை தேவன் உயர்ந்த அந்தஸ்துல உயர்ந்த ஆசீர்வாதம் வைப்பதற்கு என்ன இல்லை, தடையே கிடையாது. தடையே கிடையாது. அப்ப எந்த விதம் என்ன செய்ய கூடாது? ஒன்னு யாராவது என்ன தாக்க வந்தாலும் நான் தாக்கப்படக்கூடாது. எப்படி? உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் தீங்கு உன்னை. அப்ப இவங்க யாரு? இவங்களை தாக்க வந்தவங்க. உன் பக்கத்தில், உன் வலது பக்கத்துல, அப்படின்னு இவங்க எதுக்கு வந்தவங்க? இவங்களை தாக்க வந்தவங்க இல்லையா? அப்ப உன்னை தாக்க வந்தாலும் உனக்கு என்ன கிடையாது, அந்த தீங்கு உன்னை. ஏன்னா அந்த அளவு எப்படி வச்சிருக்கிறேன்? சேஃபா வச்சிருக்கிறேன். அந்த அளவு எப்படி வச்சிருக்கிறேன்? பாதுகாப்பா வச்சிருக்கேன் இல்லையா? அப்ப சத்ருமனை தாக்க வருவானா? வருவான் இல்லையா? சும்மா இருந்தா கூட வருவான். யோபு என்ன பண்ண? பிசாச ஏதாவது தொந்தரவு பண்ணனா ஒண்ணுமே பண்ணல இல்லையா? அவன் வாக்கில் இருந்தான் இல்லையா? அவன் பார்த்தான் நல்லா இருக்கிறான்னு. எப்படி அவன் நல்லா இருக்கலாம்? இவன் நல்லா இருக்கவே விடக்கூடாது. இவனை நல்லா இருக்க விடவே கூடாது. இவன் ஒண்ணுமே பண்ணலனா கூட அவனா வரான் இல்லையா? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ஒண்ணுமே பண்ணலனா கூட அவனாவே வருவான். அவனே வரும்போது வேலி இல்லைன்னா உங்க கதை அம்போ. வேலி இல்லைன்னா அப்ப சுத்தி சுத்தி வந்தான் இல்லையா? நீ எங்க வந்த? நான் பூமி எங்க சுற்றி உலாவின்னு வரேன். எனக்கு பார்த்தா இந்த கேப் கிடைக்குமா, அந்த கேப் கிடைக்குமா, இந்த கேப் கிடைக்குமா அப்படின்னு கேப்பா பார்த்தா ஒரு கேப்பவே இல்லை. அழகா வழி போட்டார். அழகா. அதனால நேராக கடைசி வழி இனிமேல் பண்ண முடியாது. நேராக அவர்கிட்டே போன, நேராக அவர்கிட்டே வந்துட்டான் இல்லையா? அவர்கிட்டே வந்து வேலையை எடுக்க சொல்லி போராடி தான் என்ன செய்ய முடியும்? தாக்க முடியும்னா அப்ப தேவன் விரும்புறா, உன்னை ஒரு சத்ரு தாக்க வந்தா அவன் எவ்வளவு சுத்தி வந்தாலும் சரி, அவன் எப்படி வந்தாலும் சரி, அவன் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, எந்த கோணத்தில் வந்தாலும் சரி, உன்னை தாக்க என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அந்த அளவு கூட பத்திரமா வச்சு என்ன செய்ய விரும்புறேன்? பாதுகாக்க விரும்புறேன். அப்ப நம்மளை தாக்க வந்தாலும் நாம் தாக்க கூடாது. ஆமே. ரெண்டாவது என்ன? நீ சிங்கத்தின் மேலோ வலு சர்ப்பத்தின் மேலோ மிதிப்பா இல்லையா? நீ சிங்கத்தின் மேலோ விரியன் பாம்பு மேலோ நடந்து இல்லையா? இப்ப இவன் என்ன செய்ய விரும்புறான்?
சிங்கத்தையும் வலுசர்ப்ப இவன் என்ன செய்ய விரும்புறான்? இவன் அவனை தாக்க விரும்புறான் இல்லையா? இவன் தாக்க விரும்பும் போது என்ன செய்யக்கூடாது? ஆனா இயேசு தாக்க போகும்போது ஏற்ற குதிங்கால் கூட என்னாச்சு? புரியுதுல சொல்றது? இயேசு சத்துருவை தாக்க போறாரு. இயேசுடைய குதிங்கால் அதான் சிலுவையினுடைய 5 காயம். என்ன காயம்? அந்த சிலுவைக்கு அவன் தாக்க போகும்போது அவர் என்ன செய்யறாரு? தாக்கப்படுறார் இல்லையா? ஒருவேளை அவன் தாக்கப்படும் போது தாக்கப்படனாலும் இவர் தாக்க போகும்போது அவர் என்ன செய்யறாரு? தலையில காயம். காயமா? கையில, காலில, ஈட்டில காயம் இல்லையா? ஆமாவா? அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் சிலுவையினுடைய தியானத்தை தான் சொல்றாங்க. எதை? நீ ஸ்திரிக்கு உனக்கு பகையை ஏற்படுத்துவ, நீ அவன் தலையை நசுக்குவா, அவன் குதிங்காலை நசுக்குவா. அப்பனா சத்துருவை தாக்க போகும்போது இயேசு கூட என்ன வரும்? ஒரு தாக்குதல் வரும். ஆனா அந்த தாக்குதல் கூட உனக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புறார். ஆமே. அப்ப நீ தாக்க போனாலும் நீ தாக்கப்படக்கூடாது, அவன் உன்னை தாக்க வந்தாலோ தாக்கப்படக்கூடாது. 2 வித தாக்கப்படலாம். நீ எப்படி இருப்ப? பாதுகாப்பா இருப்ப. ஆமே. இப்ப அவன் தாக்க வந்தாலும் நான் தாக்கப்படல, நான் தாக்க போனாலும் நான் தாக்கப்படல. அப்ப இழப்பு யாருக்கு? எதிரிக்கு தான் இழப்பே தவிர எனக்கு எந்த இழப்பும் கிடையாது. எதிரிக்கு தான் இழப்பே தவிர எனக்கு எந்த இழப்போ கிடையாது. இந்த இழப்பில்லாத நீ வாழ்னா உன்னை பாதுகாப்பா கத்த வைக்கணும். ஆமே. அப்ப இந்த பாதுகாப்பை யாருக்கு தேவன் கொடுக்க விரும்புறார்? அதான் முக்கியம். அதுதான் அந்த வருஷம் முடிச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம கவனிக்க போகிறோம். ஆமே. அப்ப யாரை கூட தொட முடியும், யாரை தொடவே முடியாது, அதை தான் அந்த வருடம் என்ன செய்ய போறோம்? நம்ம கவனிக்க போறோம் இல்லையா? அப்ப நீ தாக்க போனாலும் சத்துருனை தாக்கிடக்கூடாது, அவன் தாக்க வந்தாலும் நம்மளை என்ன செய்யக்கூடாது? சத்துரு நம்மளை தாக்கிடக்கூடாது. எந்த விதத்திலும் நாமும் நம்முடைய பைகளும் இந்த வருடத்தில் தாக்கப்படக்கூடாது என்பது கர்த்தருடைய ஆழமான விருப்பம், ஆழமான வைராக்கியம். என்னது? என் பிள்ளை என்ன செய்யவே கூடாது எந்த விதத்திலும். இன்னொரு பாயிண்ட்ல சொன்னா, நான் தாக்கப்பட்ட கூட பரவாயில்ல, என் பிள்ளைக்கு என்ன பண்ணக்கூடாது? தாக்கப்பட்டவே கூடாது. ஆமே. இப்ப நான் சிலுவைக்கு போனது என்ன பண்ணிட்டேன்? தாக்க வந்துருச்சு எனக்கு இல்லையா? ஆனா என் பிள்ளைகளுக்கு எனக்கு வந்த பாதிப்பு கூட யாருக்கு வரக்கூடாது? என் பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. என் பிள்ளைய அந்த அளவுக்கு என்ன செய்ய விரும்புறேன்? இந்த வருடத்திலே பாதுகாப்பாக வைக்க விரும்புகிறேன். ஆமே. ஆமே. இந்த பாதுகாப்பை ஆண்டவர் யாருக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறா? இது வரைக்கும் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. என்னது? அப்பா பரவாயில்ல, இனிமே அவன் வந்தாலும் நான் தாக்கப்பட மாட்டேன், நானே போனாலும். எதுப்பா மிதிக்கிறானா? சிங்கத்தின் மேலும், சிங்கத்தின் மேலும். அந்த வசனம் கொஞ்சம் படிங்களேன், அந்த வசனம் கொஞ்சம் படிங்களேன். சிங்கத்தின் மேலும் நடந்து. ஆக சிங்கத்தை மிதிச்சாலும் ஒன்றும் பண்ணல, விரியன் பாம்பை மிதிச்சாலும் ஒன்றும் பண்ணல, பாலசிங்கத்தை மிதிச்சாலும் ஒன்றும் பண்ணல, வலு சர்ப்பத்தை மிதிச்சாலும் ஒன்றும் பண்ணல இல்லையா? ஆமாவா? ஆனா வெளிப்படத்துல 12 பார்த்தீங்கன்னா வலு சர்ப்பம் வாளாலே ஒரு கூட்டத்தை இருக்க தள்ளிடுச்சு. ஒரு கூட்டத்தை இழுத்து என்ன பண்ணிடுச்சு? நான் சொன்ன சம்பவத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வாளாலே ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிடுச்சு? பிரகாசிக்கிற நட்சத்திரம் இழுத்து கீழே தள்ளிடுச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த வலு சர்ப்பத்தை நீ மிதிச்சா கூட உனக்கு என்ன செய்யவே கூடாது, உனக்கு ஒரு தாக்கத்தை கொண்டு வரவே கூடாது. சரி, சிங்கம், சிங்கம், விரியன் பாம்பு, பாலசிங்கம், வலு சர்ப்பம் இல்லையா? இது 4 திசைன்னு எடுத்துக்கோங்களேன். இது 4. அப்ப எந்த திசையில் இருந்து என்ன வரக்கூடாது? பாதிப்பு வரவே. கிழக்கு வரக்கூடாது, மேற்கு வரக்கூடாது, வடக்கு வரக்கூடாது, தெற்கு வரக்கூடாது. ஆக மொத்தம் எந்த திசையில சத்து சுத்தி சுத்தி வந்தாலும் நீ என்ன செய்யவே கூடாது? நீ என்ன செய்யவே கூடாது? பாதிக்கப்படவே கூடாது. அததான் யோபு எப்படி வந்தானா? சுத்தி சுத்தி வந்தானா இல்லையா? கிழக்க வந்து பார்க்கறான், மேற்க வந்து பார்க்கறான், வடக்க வந்து பார்க்கறான், தெற்க வந்து பார்க்கறான். ஆக மொத்தம் என்ன செய்ய முடியல? அவனை தொடவே முடியல, உள்ள நுழையவே முடியல. ஏன் முடியல? அந்த அளவுக்கு யோபு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறா? ஒரு வேலி அடைச்சு பாதுகாக்கிறா. அப்படிப்பட்ட பாதுகாப்பை தான் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறா. ஆமே. உன்னை என்ன சொன்ன? சுத்தி சுத்தி வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? உன்னை விட பலசாலிகள் வந்தாலும் நீ தாக்கப்படக்கூடாது. ஒன்று நீ தாக்க போனாலும் தாக்கப்படக்கூடாது, அவன் வந்தாலும் தாக்கப்படக்கூடாது. நம்ம 2 என்ன? அவன் எப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் நீ தாக்கப்படக்கூடாது. 3வது என்ன? எவ்வளோ பெரிய பலசாலியா வந்தாலும் நீ தாக்கப்படக்கூடாது.
கதை நல்லா இருந்துச்சுங்களா? கதை நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன். ஒன்று என்ன சொன்ன? நீ தாக்க போனாலும் அவன் தாக்க வந்தாலும் நீ தாக்கப்படக்கூடாது. அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்ம ரெண்டு என்ன செய்ய விரும்புகிறார்? உன்னை எந்த மாதிரி எந்த அளவுக்கு சுத்தி உன்னையே சுத்தி 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 வந்தாலும் நீ தாக்கப்படக்கூடாது இல்லையா? இப்போ என்ன சார், கிழக்க மேற்க வடக்க தெற்க இல்லையா? அதை நாளை சொல்கிறேன். நான் நாலு விதம் நானா சொல்கிறேன் சரியா? இப்போ நாலு ஏன் சொல்ல 3 சொல்லலாம்ல? நீ சிங்கத்தின் மேல பாம்பில் முடிஞ்சு போச்சு இல்ல? அப்புறம் ஏன் பாலசிங்கன்னு சொல்றாரு? அப்புறம் ஏன் வலுசர்பன்னு சொல்றாரு? இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல முதல்ல என்ன சொல்ல வர? அவன் தாக்க வந்தாலும் நீ தாக்க போனாலும் நீ என்ன பண்ணவே கூடாது. தாக்குதல் அவனுக்காக தான் இருக்கிற, உனக்கா இருக்க கூடாது. நம்ம ரெண்டு என்ன, உன்னையே தாக்கணும்னு சொல்லி எப்படி உன்னையே சுத்தி 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 வந்தாலும் நீ என்ன செய்யவே கூடாது, நீ தாக்கப்படவே கூடாது இல்லையா? மூணாவது என்ன, உன்னை விட எவ்வளோ பெரிய பலசாலியாக வந்தாலும் எவ்வளோ பெரிய பலம் வாய்ந்தவனா வந்தாலும் உன்னை அவன் தாக்கக்கூடாது. சிங்கம் பலசாலியா? பலசாலி. சர்ப்பம் விரியன் பாம்பு பலமா? விரியன் பாம்பு பலமா? இருக்கிற பாம்பிலே அதிகமான விஷம் எதுக்கு? விரியன் பாம்புக்கு இல்லையா? அடுத்து என்ன சொல்றாரு? பாலசிங்கம்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அப்படின்னா ஒரு முரட்டுத்தனமான மிருகம். அது பாலசிங்கம்னு சொல்றது வைல்ட் அனிமல் அப்படின்னா ஒரு முரட்டுத்தனமான மிருகம். அது எது? கோபம் முரட்டுத்தனமான கோபம் இருக்கு இல்லையா? முரட்டுத்தனம் அப்படி இருக்கு இல்லையா? தெரியுதா? அப்படின்னா புரியுதானே? வெறி வந்த மாதிரி அடிப்பான் பத்தியா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு முரடனா இருக்கிறான் அப்படின்வாங்க இல்லையா? முரட்டுத்தனமான மிருகம் எது? பாலசிங்கம் இல்லையா? அடுத்து என்ன சொல்றாரு? வலுசர்பம். இது ரெண்டு என்ன, வாளாலே ஒரு கூட்டத்தை இழுத்து கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்தது. அது ரெண்டும் விஷம் வாய்ந்தது, இது ரெண்டும் பலம் வாய்ந்தது. என்ன சொல்ல விரும்புறா? உன்னை விட பலசாலியா வந்தாலும் நீ தாக்கப்படக்கூடாது. ஆமே, 3 சொல்லியிருக்க. ஒன்னு என்ன? பின்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். 3 சொல்லியிருக்கிறப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு என்ன? நீங்க தாக்க போனாலும் அவன் தாக்க வந்தாலும் நீங்க என்ன பண்ணவே கூடாது. நம்ம ரெண்டு என்ன, உங்களையே சுத்தி எப்படியாச்சும் உங்களை தாக்கிடணும் அழிச்சுன்னு நினைச்சு உங்களையே சுத்தி சுத்தி வந்தாலும் நீங்க தாக்கப்படக்கூடாது. மூணாவது என்ன, உங்களை விட பலம் வாய்ந்தவனா வந்தாலும் உங்களை தாக்கப்படக்கூடாது. ஆக மொத்தம் என்ன, தாக்குதல் எதிரிக்கா இருக்கணுமே ஒழிய தாக்குதல் நமக்கா இருக்க கூடாது என்பது ஆண்டவருடைய ஆழமான விருப்பம். அந்த விருப்பத்தை தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? உயர்ந்த அடைக்கத்தை வைப்பன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். ஆமே, இந்த ஒரு வார்த்தை எத்தனை அடை இருக்குது? 3 விதமான அர்த்தம். ஒன்று, நீ தாக்க போனாலும் அவன் தாக்க வந்தாலும் நீ தாக்கப்படவே, உன்னையே சுத்தி சுத்தி வந்தாலும் நீ தாக்கப்பட, அவன் சுத்தி 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 ஓங்கி களைச்சி விழுணுமே தவிர நீ என்ன செய்யக்கூடாது, தாக்கப்படக்கூடாது. 3 என்ன, உன்னை விட பலம் வாய்ந்தவனா வந்தாலும் சரி, உன்னை விட எவ்வளவு பெரிய பலசாலியா வந்தாலும் சரி உன்னை என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது. உன் பலத்தை வச்சு இல்லை, அந்த அளவுக்கு அவன் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு உன்னை சுத்தி என்ன வச்சிருக்கிற, ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை வைத்திருக்கிறேன். ஆமே, அப்ப இப்படிப்பட்ட பாதுகாப்பு உள்ள நம்மளை வைக்கணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதை தான் கர்த்தர் வாக்குத்தத்தமாக நமக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமே, ஆமே. இந்த பாதுகாப்பை நான் பெற வேண்டுமானால் நான் யாராக இருக்க வேண்டும்? இந்த பாதுகாப்பை நான் பெற வேண்டுமானால் நான் யாராக இருக்க வேண்டும்? அப்ப எல்லாருக்குமே இந்த பாதுகாப்பு இருக்குதா, இல்ல குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பாதுகாப்பா அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கும் போதே அறிமுகத்திலே சொன்ன, எந்த அளவுக்கு நீ பெரிய ஆளோ அந்த அளவுக்கு தான் உனக்கு பாதுகாப்பு. குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பு வேற, பிரைம் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு வேற, முதலமைச்சருக்கு பாதுகாப்பு வேற, அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு வேற இல்லையா? எல்லாருக்கும் ஒரே பாதுகாப்பு இல்லை. அப்ப எதை வச்சு, அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்களோ அதை வச்சு இல்லையா? அப்ப எழுத்தின்படி உலகம் என்ன பார்க்குது, உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவனை பார்த்து அவனை பாதுகாக்குதுன்னா, இப்ப பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குது? அப்ப பரலோகம் யாரை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்குது. அப்ப அவனே வந்தாலும் தாக்கப்பட மாட்ட, நீயே போனாலும் தாக்கப்பட மாட்ட, உன்னை சுத்தி சுத்தி வந்தாலும் தாக்கப்பட மாட்ட, அவன் பலசாலி வந்தாலும் தாக்கப்பட மாட்ட.
மாட்டேன், உன்னை சேஃபா வைக்கிறேன்னு சொல்லி உனக்கு உயர்ந்த பாதுகாப்பில் வைக்கிறப்பான்னு சொன்னா, அப்ப பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குது? உயர்ந்த நபரா நம்ம பார்க்குதுன்னா, யாரை பரலோகம் உயர்ந்த நபரா பார்க்குது? இப்ப திரும்ப சங்கீதம் 91:14 2வது பகுதியை வாசிக்கலாம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அப்ப பரலோக உலகம் ஒரு உயர்ந்த அந்தஸ்து பார்க்குது. ஆனா பரலோகம் யாரை பார்க்குதுன்னா, அவருடைய நாமத்தை எந்த அளவுக்கு நான் அறிந்திருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் என்னை பரலோகம் உயர்ந்தவனா பார்க்குது. ஆமே, நீ 10 வருஷம் சபையில் இருந்ததுனால உன்னை உயர்ந்ததா பார்க்கல. நான் 20 வருஷமா ஊழியம் செய்யறதுனால என்ன உயர்ந்தவனா பார்க்கல. நீங்க நேத்து தான் வந்ததுனால உங்களை உயர்ந்தவனா பார்க்கல. எதை வச்சு பார்க்குது? என் நாமத்தை எந்த அளவுக்கு நீ அறிஞ்சு வச்சிருக்கிற. என் நாமத்தை எந்த அளவுக்கு? அப்ப ஆண்டவரை எந்த அளவுக்கு நீ அறிஞ்சு வச்சிருக்கிறையோ அந்த அளவுக்கு தான் உனக்கு பாதுகாப்பு. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவரை எந்த அளவுக்கு நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆண்டவரை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க? ஆண்டவரை ரேஷன் அரிசியோட மோசமா அறிஞ்சு வச்சிருக்கிறேன். என்னங்க, உண்மையா தான் சொல்றேன். ரேஷன் அரிசி 20 கிலோ அரிசியும் ஏசுநாதரும் எடை போட்டா ரேஷன் அரிசி ஜெயிச்சிடும். ரேஷன் அரிசி இல்லைன்னு சொல்றீங்க. இன்னைக்கு ரேஷன்ல அரிசி போடுறாங்க, இன்னைக்கு தான் அரிசி போடுறாங்க, இன்னைக்கு தான். நாளைக்கு அரிசி கிடையாது. எத்தனை பேர் சர்ச்சைக்கு வருவீங்க? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு ஐயா, அவர் வரல இன்னைக்கு, இப்போ வர்றதில்ல, அவர் இங்கே இல்லை, ஆனால் வந்திருந்தா கொஞ்ச நாள் வந்திருந்தா. அடி வரும்போது ஃபோன் பண்ணுறோம், வரல இன்னைக்கு ஃபோன் பண்ணோம். ஐயா இன்னைக்கு காணுமே, அது இன்னைக்கு ரேஷனில் அரிசி போட்டாங்க, அதனால் என்ன செய்யலை. நடக்காதவன சொல்ல, நடந்ததை தான் சொல்கிறேன். சரியா? ரேஷன் என்ன போட்டாங்களா? அரிசி போட்டாங்களா? என்ன வரல? சரி, அந்த அரிசி வாங்கினதான் சாப்பாடுனா கூட பரவாயில்ல. இந்த அரிசி எதுக்குன்னா மாட்டுக்கு கஞ்சி காசுறதுக்கு. எதுக்கு? இப்ப ஏசனார ஒரு பக்கம் வச்சு மாட்டுக்கு கஞ்சி ஒரு பக்கம் வச்சா எது ஜெயிச்சிடுச்சு? மாடு ஜெயிச்சிருச்சு இல்லையா? எது ஜெயிச்சிருச்சு? இப்ப மாடு ஏசப்படும். ஐயா என்ன ரொம்ப பேசிக்கிறீங்க, உனக்கு எனக்கு போட்டி வச்சா நான் ஜெயிச்சிருவேன் தெரியுமான்னு மாடு என்ன பண்ணும்? நம்மளை பத்தி ஏசனார் கிட்ட போட்டிக்கு போகும். போகுமா? போகுமா? போகாதா? சரி, ஒரே ஒரு கல்யாண பத்திரிக்கை, ஒரே ஒரு கல்யாண பத்திரிக்கை. நிறைய பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரசங்க கேமரா எப்படி கேளுங்க, ஃப்ரீயா அப்படி கேளுங்க. இல்லைன்னா என்ன ஆகிடும்? உங்களுக்கு தான் பிரசங்கம் மாறி போயிடும், அப்போ பெரிய சிக்கலாக மாறிடும் இல்லையா? அதனால் ஃப்ரீயாக என்ன பண்ணுங்க. அப்படி இருந்தால் கூட இல்லாத மாதிரி சிரிச்சது கேட்டிங்கன்னா பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது. பக்கங்கிறவோ இந்த அக்கா அப்படி இல்லை போல் இருக்கு, இந்த அண்ணன் அப்படி இல்லை போல, உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. உங்களை பற்றி நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க, பார்த்துக்கோங்க. அப்போ நான் பொறுப்பு கிடையாது. சரியா? அதனால் என்ன பண்ணு, ஒரு கல்யாண பத்திரிக்கை, ஒரு காது குத்து, ஒரு வீடு திறப்பு விழா, ஒரு நண்பர் வீட்டுக்கு வரார் இல்லையா? சண்டை போடுற மருமகன் வீட்டுக்கு வரான். நல்லா வச்சிருக்க மருமகன் இல்ல. எந்த மருமகன்? தினந்தோறும் சண்டை போடுற மருமகன், எதிர்த்து பேசுற மருமகன், முரணை பிடிக்கிற மருமகன், முட்டு மாறுற மருமகன், முட்டி தள்ளுற மருமகன், அப்படிப்பட்ட மருமகன் வீட்டுக்கு வரான். என்ன போயிடுச்சு சொல்லுங்க? ஆராதனை போயிடுச்சு இல்லையா? இப்ப எப்ப ஆண்டவரை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க? சண்டை போடுற என் மருமகனை விட ஏசுநாதர் தான் பெருசுன்னு அறிஞ்சு வச்சிருக்கிறியா? ஏசுநாதரை விட சண்டை போடுற மருமகன் பெருசுன்னு அறிஞ்சு வச்சிருக்கிறியா? ஏசுநாதரை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க? ஏனுக்கு எதிரி ஈஸியா தாக்கிட்டு போறான்? ஏனுக்கு சத்ரு ஈஸியா தாக்கிட்டு போறான்? ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்ட விதத்துல மிஸ்டேக் இருக்கு. ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்ட விதத்துல என்ன இருக்கு? தவறு இருக்கு. அந்த தவறை இந்த வருடம் சரி பண்ணினா கர்த்தர் எதிரியால தாக்கப்படாத அளவுக்கு நம்மளை பாதுகாப்பு உயர்ந்த ஆசீர்வாதத்தை வைப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அதை தேவன் செய்து முடிக்க போகிறார். ஆமென், ஆமென். இப்ப ஆண்டவர் சொல், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அப்ப ஆண்டவரை பற்றி இல்லையா? இது கை வச்சுக்கிட்டு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் இல்லை 10வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்க பவுலப்போஸ்தலன் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அப்படி இருந்தும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படின்னு இல்லையா? 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரமா
3:9-10. அது மாத்திரம் அல்ல, அது மணிக்கிற வசனமோ ஆகிலும் மரித்தோர்ந்து எப்படி ஆகிலும் மரித்த உயிரோடு கூட எழும்புவதற்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி என்னங்க? உயிரோடு எழும்புறதுக்கு தகுதி என்ன? முன்ன சொல்லி வந்தால பத்தியா, இதெல்லாம் தகுதி. எது? இயேசுவை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்ல, சர்ச்சைக்கு வந்தது மட்டும் இல்ல, இப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி இருந்தோ வாசாதே வசனம், அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வல்லமையையும் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான, அப்ப செத்து படைச்சவன்றாரு. செத்து மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்த அந்த உயிரோடு எழும்புகிறதற்கு தகுதியாகும்படிக்கு, அதான் முக்கியம், அவரையே அவருக்காக எல்லாவற்றையும். இப்ப அப்படியே பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க. ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்க நஷ்டப்பட்டது என்ன? இயேசுவை எல்லாருக்கும் தெரியும், இயேசுவை அறிஞ்சு வச்சிருக்கிறியா? அதான் கேள்வி. ஏற்கனவே இது ஒரு பிரசங்கம் ஏற்கனவே பண்ணிட்டேன், ஒரு வருஷம். சரியா? ஆண்டவரை பற்றி என்ன செய்யணும், அறியணும்ட்டு லோத்துவை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? ஆபிரகாம் லோத்தை பற்றி ஆதியாகமம் 19 அதிகாரத்தை ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு பேசிட்டேன். சரி, ஆண்டவர் என்ன செய்யணும், ஆண்டவர் லோத்து அறியல, லோத்து ஆண்டவர் தெரியுமே தவிர ஆண்டவர் என்ன செய்யல, அறியல. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவரை அறிவான் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வருஷம் உங்களுக்கு பேசிட்டேன். சரியா? இப்போ நான் பேசுறது இது வேற, இது எங்கே ஆரம்பிக்கும்னு எனக்கு புரியல, எப்படி போகணும் எனக்கு தெரியல. ஆக மொத்தம் என்ன, ஆரம்பிச்சிருக்கிறோம், முடிச்சிருவார். ஆரம்பிச்சிருக்கிறார், முடிச்சிருவார். சரியா? இன்னைக்கு பிரசங்கத்தில் தொடர்ந்து பிரசங்கத்தை முடிச்சிருவார். அது எங்க ஆரம்பிக்குன்னு தெரியாது, அது பாதியில் ஆரம்பிக்குமா ஆதியில் ஆரம்பிக்குமான்னு தெரியாது, அந்த தர முடியுமான்னு தெரியாது. ஆக மொத்தம் என்ன சொல்றார். இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவரை அறிவதற்காக நான் எல்லாவற்றையும், இப்ப அந்த வசனம் படி, நான் எல்லாவற்றையும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எது உனக்கு குப்பை? கடந்த வருஷத்துல, கடந்த மாதங்களில் எது குப்பையா தோணுச்சு? எது உனக்கு பெருசா தோணுச்சு? சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வரைக்கும் நம்ம 100 ஆவிகளுக்கு ஜெபிச்சிருக்கோம். எத்தனை ஆவிகளுக்கு? 100 ஆவிகளுக்கு ஜெபிச்சிருக்கோம். இட்லி ஆவிக்கு இல்லை. சரியா? 100 ஆவிகளுக்கு ஜெபிச்சிருக்கோம் இல்லையா? 100 ஆவிகளுக்கு ஜெபிச்சிருக்கோம். எத்தனை பேருக்கு இந்த 100 ஆவியாக இருக்குதுன்னு தெரியும்? உனக்கு சொல்லாத ஒன்றை கேட்கல, உனக்கு சொல்லாத ஒன்றை கேட்கல. சரியா? உயிரை கொடுத்து கத்தாத ஒன்றை உன்னை கேட்கல. மேக்சிமம் 100ல் ஒரு 97 போட்டிருப்பீங்க. 90 எழுதுந்தே 94ன்னு சொன்னீங்க. 93 மீதி 3 போடாதன்னு சொன்னேன் இல்லையா? மண்டை மேலே போட்டிருக்கு. குறைஞ்சது 90 போன பார்த்தோட சேர்த்தா 95வது போட்டிருக்கணும் இல்லையா? எத்தனை பேருக்கு 95 ஆவியான இருக்குதுன்னு தெரியும்? சத்துருவை தாக்கறதுக்கு நீயே வழிவாசல் ஏற்படுத்தி கொடுக்கணும் தெரியுமா உனக்கு? பிசாசு உன்னை தாக்கறதுக்கு உன்னையே அவன் மூலகாரணமா பயன்படுத்திட்டான்னு உனக்கு தெரியுமா? பிசாசு உன்னை தாக்கறதுக்கு, மந்திரம் உன்னை தாக்கறதுக்கு, சூனியம் உன்னை தாக்கறதுக்கு, சாபம் உன்னை தாக்கறதுக்கு நீயே வழிவாசல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? பவுல் சொல்றாரு, இப்படியான அவரையோ அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையோ அறிகிறதற்கு நான் என்ன செய்ய விரும்புறேன்?
இன்னைக்கு ஒரு புது ஆவியை பத்தி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதனால எனக்கு 5000 ரூபாய் வந்தா கூட எனக்கு அது குப்பையா அப்படின்னு சொல்லிட்டு பவுல் போனாராம். யாரு? பவுல் போனாராம் இல்லையா? நீ எத்தனாயிரம் ரூபாய் நஷ்டப்பட்டுங்க ஒரு ஆவியை பத்தி அறிஞ்சிக்க. போன வாரம் மூத்த மகனின் ஆவிக்கு ஜெபம் பண்ணோம். என்னங்க என்னங்க அதுல ஒரு கிரியை வராதவன் சொல்லுங்க பார்க்கலாம். வந்தவங்க விட்டுருங்க, வந்தவங்களுக்கும் கஷ்டம் தான். சரி இருந்தாலும் கேட்கிறேன், வராதவன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் சொல்றார், மூத்த மகனை பற்றி அறிந்தவர்களுக்கு உயர்ந்த பாதுகாப்புனா எத்தனை பேர் கிடைக்கும்? எதை வச்சு பார்த்தாராம்? அவன் என் நாமத்தை அவர்கள் இல்ல, அவன் பர்சனல், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த பாதுகாப்பட வைப்பேன். அப்ப அறியலனா புரியுதாங்க சொல்றது? அப்ப எந்த அளவுக்கு நான் ஆண்டவரை அறிகிறனோ அந்த அளவுக்கு தான் என்ன பரலோகம் எப்படி பார்க்குது? உயர்ந்த மனிதனா பார்க்குது. அந்த உயர்ந்த மனிதனா மாறினாதான் உயர்ந்த பாதுகாப்பு கிடைக்கும். சராசரி மனுஷனா இருந்தா சராசரி தான் வைப்பாரே தவிர எப்படி வைக்க மாட்டாரு? உயர்ந்த பாதுகாப்புல வைக்க மாட்டாரு. உயர்ந்த பாதுகாப்புல எனக்கு பாதுகாப்பு எப்படி வேணும்? உயர்ந்த பாதுகாப்பு வேணும். ஆனா இயேசு பத்தி தெரியாது. இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கவும் மாட்டேன், நானும் தெரிய முற்பட மாட்டேன். சரிங்க, இத்தனை வருஷமா சபையில் உட்காந்துக்கிறீங்க இல்லையா? இந்த பைபிள்ல எந்த வேத பகுதி அறிவது உனக்கு ஆசை? இந்த வேத பகுதி எனக்கு ஒண்ணுமே புரியல, இதை சொல்லி கொடுத்தா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த பைபிள்ல எந்த வேத பகுதி அறிவு உனக்கு ஆசை? கேட்கறத ஏதோ ஒன்று சொல்லிடக்கூடாது, தெரிஞ்சதானதுன்னு சொல்றதுக்கு அது கூட சொல்ல முடியாதுல்ல. கேட்கறது புரியுதுங்களா? இந்த பைபிள் படிக்கிறீங்க இல்லையா? நீ எத்தனை வருஷம் விசுவாசி? நீ சபையில் வந்து எத்தனை வருஷமா சபையில் இருக்கிற? போன வருஷம் மட்டும் கொடுத்த கொஸ்டின் பேப்பர் இருந்தா கூட 2 முறை பைபிளை படிச்சுட்டு 3வது முறை திருப்பி இருப்பீங்க. 2 முறை பைபிளை முடிச்சுட்டு 3வது முறை ஓரளவாவது என்ன பண்ணியிருப்பீங்க? திருப்பிடுங்க. 3 முறை ஆகும்போது பைபிளை புரட்டலீங்க இல்லையா? 2025 மட்டும் கொடுத்த கொஸ்டின் பேப்பர் ஒழுங்கு எழுதுனா கூட யாரோ சொல்றாங்க, அதனால தான் நாங்கள் எழுதுனா தானே எழுத அந்த பத்திரமா உட்காந்துரு. ஏன்னா அப்பதான் அவன் வந்து மிதிக்குமா? யாரு? மேற்படி அப்பதானே வந்து மிதிக்குவான், கழுத்து மேல காலை வச்சு இல்லையா? அப்பதான் ஐயோ அப்படின்னு அப்பதான் வந்து மிதிக்குவான் இல்லையா? யார் யாரை எங்க மிதிச்சு வச்சிருக்கிறான்னு உன் பாதிப்பை பாதி தெரிஞ்சுக்கோ. நீ எங்க பாதிக்கப்பட்டிருக்கிறையோ அங்க வச்சு ஒரு மிதிச்சா பாரு, அவ்வளவுதான். ஒரே மிதிதான், அதான் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எதை எங்க மிதிக்கிறானா அங்க பாதிப்பு வரும் இல்லையா? எங்க மிதிக்கிறதுல பாதிப்பு வரும், மிதிக்காத பாதிப்பு வருமா? இப்போ மாடு பிடிச்சிட்டு வரும், ஒரு ஆள் பக்கம் போயிருங்க, ஆய்வு நிரம்பி பக்கம் காலை ஓங்கி மிதிக்கிறீங்க இல்லையா? யாருக்கு பாதிப்பு? காலில் பாருமா, கையில் பாதிப்பு வருமா? அவனை பற்றி அவங்க அண்ணன் சொல்லுவார், என் காலை நெகத்தையே பேத்தாண்டுவார், என் கால் நெகத்தையே. அப்போ காலை மிதிச்சா எங்க காயம் வரும்? காலில் காயம் வரும் இல்லையா? அதை தானே சொல்கிறேன். அவன் ஆர்மி நிரம்பி காலை வச்சானா அவனுக்கு என்ன ஆயிடுச்சான்? நெகமே பெந்து என் காலையே ஒடிச்சுட்டான்றாரு இல்லையா? அப்படின்னா காலை வச்சாக்க காலில் காயம் வரும். வயிற்றுல மிதிச்சா, கண்ணில் மிதிச்சா, தலையில மிதிச்சா, இப்படி ஒவ்வொரு அப்படித்தான் நீங்களே போட்டுக்கோங்க. எங்க மிதிச்சுக்கிறான்னு போட்டுக்காங்க. ஏன் போட்டா? ஏன் மிதிச்சா? வந்தா பார்த்தா ஒன்னுல மிதிச்சுட்டான். வந்தா பார்த்தா இவனாக எங்க மிதிச்சாலும் கேட்கறதுக்கு ஆளே ஒரு நாய் மிதிரா மிதிச்சான். இவனை கேட்க ஒண்ணு கிடையாது. இப்ப யாராவது அவனை கிட்ட போயிருந்தா அவர் பாப்பாரு அப்படின்னு இல்லையா? யோசேப்பு அறியாத ராஜன் ஒருவன் இல்லையா? ஆனா யோசேப்பு அறிய ராஜன் வரும்போது டேய் அவன் யாரால் தெரியுமா அப்படின்றான் இல்லையா? யோசேப்பை தெரியாத வரும்போது தான் மிதிக்க முடிஞ்சிச்சு இல்லையா? யோசேப்பை தெரியுற வரைக்கும் யாராவது அடிக்க டே அவன் யார் தெரியுமாடா, அவன் யோசேப்புடைய சொந்தக்காரன்டா, அவன் யோசேப்புடைய குடும்பம்டா அப்படி தெரிஞ்சு போச்சு இல்ல? அப்ப இவன் பார்த்தான், அப்படி எட்டி பார்த்தான், தடுக்க ஆளு ஒரே மிதிச்சிட்டான். கேட்கறது விளையாட்ட போல தெரியும் சார், ரியல் இதுதான் ரியல், இதுதான் ரியல். உன்னை எங்க மிதிச்சிருக்கிறான்னு நீ பார்த்துக்கோ.
இல்ல உன் வீட்டுல யாரை மிதிச்சிருக்கிறான்னு நீ பார்த்துக்கோ. உன் வீட்டுல எதை மிதிச்சிருக்கிறான்னு பார்த்துக்கோ. உன் வீட்டுல யோபுவையும் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான அப்ப 3 இடத்துல மிதிப்பான். யோபுவையும் மிதிப்பான், அவன் குடும்பத்தையும் மிதிப்பான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மிதிப்பான். பக்கத்து கைப்பிடிச்சுக்கிறங்க, உங்களை எங்க மிதிச்சு நிற்கிறான்? கேளுங்க கேளுங்க, உங்களை எங்க? உங்களை மிதிச்சானா? உங்க குடும்பத்துல யாரையாவது மிதிச்சிட்டானா? உங்களுக்கு உண்டானதை யாரும் மிதிச்சிட்டானா? எங்க மிதிச்சான்? இப்போ உண்டானது அர்த்தம் ஆடு மாடல ஒரே நாள் போயிடுச்சு இல்லையா? ஒரே மாதிரி மிதிச்சான். பாத்தியா? ஏன் மிதிச்சான்? வந்தா ஒண்ணுமே இல்லை மிதிச்சிட்டான் இல்லையா? வந்தா ஒண்ணுமே இல்லை மிதிச்சிட்டான் இல்லையா? அப்ப எதை மிதிச்சான்? அப்ப பொருளாதாரத்தை பூரா மிதிச்சிட்டான். மிதிச்சனா ஒரே மிதி தான் மொத்தம் ஆடு மாடும் போயிடுச்சா? ஒரே தடவை ஒரே நாள் நடுத்தருக்கு வந்துட்டான் இல்லையா? ஒரே மிதியில் எங்க வந்துட்டான்? ஒரே மிதியில் எங்க வந்துட்டான்? பின்னாடி வாய்கள் திறக்கப்படுவதாக. அறிமுகத்தில் முடிச்சுட்டு போயிடும், பரவாயில்ல இல்லையா? அடுத்த வாரம் செய்தியை பார்த்துக்கலாம். இன்னும் அறிமுகம் ஒன்றும் செய்திக்குள்ளே போகலை, அறிமுகம் தான் இருக்கிறேன் இல்லையா? அப்போ பிடிச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அறிமுகம் ஒழுங்காத தான் செய்தி என்ன வரும். அறிமுகமே ஒன்று விளங்காத ஒரு செய்தி பண்ணுறது பெரிய நேரம் இல்லை இல்லையா? அப்போ அறிமுகம் ஒழுங்காக விளங்கினாதான் உள்ள படம் என்ன செய்யும்? ஒழுங்காக விளங்கும் இல்லையா? எங்களுக்கு விளங்கினால இந்த வருஷம் விளங்க வைக்கணும். ஒன்று இந்த வருஷம் விளங்க வச்சு தான் ஆகணும். ஏன்னா மிதிக்கப்படாமல் இருக்கணும், விளங்க வச்சு தான் ஆகணும். ஆமே. அதனால டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான் பரம். டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிக்க நேரத்துக்கு எழுந்து போ, அவ்வளோதான் பிரச்சனை. சரி வந்தா தானே, வராது அப்படியே ஓடி போயிரு. அப்படி என்ன பண்ணு, இங்கே வந்து அவன் வந்து மிதிச்சு அப்புறம் நான் வந்து இதெல்லாம் தேவையே இல்லை இல்லையா? ஏன் வேலையாவது மிச்சாகும்? என்ன வேலை மிச்சாகும்? உண்மையாக சொல்கிறேன்னா பேசாத ஜோக்குக்கு இல்லை, இதுதான் ரியல், இதுதான் நடைமுறை வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? யோபாட்ட போனால் ஒரே மிதிச்சான் இல்லையா? உடம்பெல்லாம் படுத்துட்டான் இல்லையா? முடியலன்னு அப்போ முடியலன்னு படுத்த என்ன அர்த்தம்? உண்மையாக தான் சொல்லுங்க, விளையாட்டுக்கு இல்லை, இதான் ரியல் இல்லையா? பவுல் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவ்வளவுதான். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா? அப்ப என்ன இருக்கவே கூடாது? முடி இல்லைன்னு சொல்லவே. பக்கத்தை சொல்லுங்க, முடி இல்லைன்னு. முடியலன்னு சொல்ற நீங்க ஒரு மாதிரியா புரிஞ்சு, நீங்களா ஒரு மாதிரியா கற்பனை பண்ணிக்கிறீங்க இல்லையா? முடியலன்னு செய்யாத. அப்ப சொன்ன என்ன அர்த்தம்? மிதிச்சுட்டான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அப்ப மிதிச்சா என்ன செய்யாது? ஏங்க இதுவரைக்கும் யோபு படுத்தாரா? எப்பயாவது படுத்தாரா? ஒரு மிதிச்சா பாருங்க என்ன பண்ணிட்டாரு. அன்னைக்கு அவர் சாம்பலை எடுத்தாரு, இன்னைக்கு நம்ம மாத்திரை எடுத்துட்டோம். இன்னைக்கு மாத்திரை, ஆயில்மெண்ட், மருந்து பேக்க தூக்கிட்டோம் இல்லையா? ரியல் அதுதான். நீ தப்பா எடுத்துனாலும் கோவிச்சினாலும் அதுதான் ரியல். ஒரே மிதிச்சான். இதுக்கு முன்னாடி யோபு எப்படி இருந்தாரு? துள்ளி குச்சி ஓடினார் இல்லையா? ஒரே மிதிச்சா பாருங்க. ஒரே ஒரு மிதிச்சா அவ்வளவுதான். என்ன ஆயிட்டாரு? எடுத்து போத்திட்டார். படுக்க விட்டு எழவே இல்லை இல்லையா? அப்ப பெட் பேஷன் என்ன அர்த்தம்? உன்னை மிதிச்சுட்டான்னு அர்த்தம். ஏன் மிதிச்சா? பாதுகாப்பு போயிடுச்சு. ஏன் போச்சு? அறிய வேண்டியதை அறியாம போயிட்டு, அதனால பாதுகாப்பு போயிருச்சு. சரி, அடுத்து எங்க மச்சான்? பிள்ளைங்களை ஒரு மிதிச்சான் பாருங்க. யாருங்க பிள்ளைங்களை ஒரு மிதிச்சானா? மனைவியே ஒரு மிதிச்சான் இல்லையா? உடனே பயங்கர சண்டை. யாருக்கு? கணவனுக்கு மனைவிக்கு பயங்கர. பக்கத்தை கைப்பிடிச்சு, உங்க வீட்டுல சண்டை வருதா? என்ன பண்ணிட்டான்? சண்டையாதான் வருது. சண்டையாதான். அது காலையில சொல்லி அனுப்பிச்சேன். காலையில் ஒன்று சொல்லி அனுப்பிச்சேன், இப்போ அதை சொல்ல முடியல சரியா? நான் காலையில் வேற சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இப்போ சொல்கிறேன், வீட்டில் சண்டை வருதா? சண்டை இல்லை, சண்டையாதான் வருதுன்னா குடும்பத்தை என்ன பண்ணிட்டான்? ஒரு மிதிச்சிட்டான். இது வரைக்கும் யோபு 10 பிள்ளைய பெத்தாளா? என்னைக்காவது முகத்தை முன்னாடி பேசியிருப்பாளா? யாரு? யோபு மனைவி. என்னைக்காவது பேசுறத பற்றியே சொல்லவே இல்லை இல்லையா? பேசுறத பற்றி அவ்வளவு ஐக்கியமா இருந்துச்சு, அவ்வளவு ஒரு மனமா இருந்துச்சு, அவ்வளவு சமாதானம் இருந்துச்சு. எது? யோபு குடும்பம் இல்லையா? ஆனா ஒரு மிதிச்சான் பாருங்க. நீ எல்லாம் ஏன்டா உயிரோட கரன்றா? நீ எல்லாம் ஏன்டா? உனக்கெல்லாம் ஒரு மலை கயிறு இல்லையான்னு கேட்டா இல்லையா? உனக்கெல்லாம் ஒரு மலை
வீட்டில் நாலு எக்ஸ்பைரி ஆன 10 மாத்திரை இல்லையான்னு கேட்டான். இல்லையா? என்ன மாத்திரை? எக்ஸ்பைரி ஆன 10 மாத்திரை உனக்கெல்லாம் இல்லையான்னு கேட்டா. நல்ல நாள்கள்லாம் சாவு வருது, உனக்கு வர மாட்டேங்குதாடான்னு கேட்கிறான். இல்லையா? ஏன் கேட்டா? மிதிச்சான் பாரு. விளையாட்டா எடுக்காத, சீரியஸ். ஒரே மாதிரி மிதிச்சான், 10 புள்ளையும் போயிடுச்சு. இல்லையா? அப்ப ஏன் சண்டை வந்துச்சு? இது மாதிரி என்னைக்கானா சரிங்க என்ன சொல்லியிருக்கலாம்? உண்மையிலே ஒரு நல்ல மனைவி இருந்தா, என்ன மனைவி இருந்தா? ஒரு நல்ல மனைவி இருந்தா, புருஷன் ஒரு பலவீன சோர்ந்த ஜரம் வந்துடுச்சு, என்ன சொல்லியிருக்கணும்? அப்படி தைலப்பட்டு வந்து பக்க தைலப்பட்டு என்னங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கணும். இல்லையா? அப்படிதானே கேட்டிருக்கணும். எந்த மனைவியா இருந்தா? சரி, அதோட ஒரு சுமாரான மனைவின்னு வச்சுக்கோயே, என்னது சும்மா படுத்து கிடைக்கிற ஹாஸ்பிட்டல் போயேன் அப்படியானா சொல்லியிருக்கணும். இல்லையா? எந்த மோசமான மனைவி நீ எல்லாம் ஏன்டா உயிரோட கிடைக்கப்பா? நீ எல்லாம் ஏன்டா உயிரோட இருக்கிற? சும்மா என்ன பண்ணிக்கிற? சும்மா தைலம் போடு, மாத்திரை எடு, மருந்து எடு, கொஞ்சம் காசு, அதை சூடு பண்ணு, இதை சூடு பண்ணு, என்ன ஏன்டா உயிரை வாங்குற? செத்து தொலையாண்டா அப்படின்னு எந்த பொண்ணாடி கேப்பா? 10 புள்ள பெத்தவ, ஒத்த புள்ள பெத்தவ இல்ல, 10 புள்ள பெத்தவ. அப்ப 10 புள்ள பெத்தவள ஒரே மிதிச்சா பாரு குடும்பத்தை. என்ன ஆயிட்டா? பயங்கர சண்டை குடும்பத்துல. அப்ப குடும்பத்துல ஒரே சண்டை பயமாக்க என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஒரே மிதிய குடும்பத்தை மிதிச்சுட்டான்னு அர்த்தம். இல்லையா? சரி, மூணாவது என்ன? பொருளாதாரத்தை மிதிச்சான். என்ன மிதிச்சான்? பொருளாதாரத்தை மிதிச்சான். இல்லையா? ஒரே நாள் என்ன போயிடுச்சு? ஆடெல்லாம் போச்சு, மாடெல்லாம் போச்சு, கழுதையெல்லாம் போச்சு, ஒட்டமெல்லாம் போச்சு, அந்த கழுதையும் போச்சு, இந்த கழுதையும் போயிடுச்சு. எந்த கழுதையும் போயிடுச்சு? அந்த கழுதையும் போச்சு, இந்த கழுதையும் போயிடுச்சு. இல்லையா? ஏன் சுவாசையின் மனைவிக்கு சரி தோத்திரம். இல்லையா? பொருளாதாரம் ஒரே நாள் என்ன ஆகி போச்சு? போச்சா? ஆடு மாடெல்லாம் ஒரே நாள் ஏன் போச்சு? ஒரே மிதிச்சான், போயிடுச்சு. இல்லையா? 3 இடத்துல மிதிச்சிருமா. 1 நம்மளை மிதிப்பான், 2 குடும்பத்தை மிதிப்பான், 3 பொருளாதார மிதிப்பான். இந்த 3ல உங்களை இன்னைக்கு எங்க மிதிச்சிருக்கிறான்னு பார்த்துக்கோ. இன்னும் அடுத்த வசனத்தையே போல, அடுத்த நாம என்ன சொல்லணும், அதை என்னென்ன சொல்லணும், அதெல்லாம் இதோட முடிச்சிடறேன். இதுக்கு மேலே வேண்டாம், இதோட முடிச்சிடலாம். ஏன்னா அது அங்கே போயிட்டாக்க இதெல்லாம் மறந்துடுவீங்க. சரியா? அப்போ இதோட உங்களுக்கு முடிச்சிடறேன், அறிமுகத்தோட முடிச்சிடறேன். அடுத்த வாரம் பார்ப்போம். கத்த சித்தமானா வருகை தாமதம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனால் என்ன புரிஞ்சுக்கோ, எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிஞ்சு வச்சிருக்க. அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவு குறைய குறைய ஆபத்துகள் கூடிக்கிட்டே போகும். ஆண்டவரை அறிகிற அறிவு குறைய குறைய இல்ல, ஆண்டவரை அறிவது குறைய குறைய ஆபத்துகள் கூடிக்கொண்டே போகும். ஆபத்துகள் குறைய வேண்டுமானால் ஆண்டவரை அறிவது அதிகமாகட்டும். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. ஆண்டவரை அறிகிறது குறைய குறைய ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கும். ஆபத்தை குறைக்கணும்னா ஆண்டவரை அறிகிறத அதிகப்படுத்து. ஆண்டவரை அறிகிறத அதிகப்படுத்தினா ஆபத்து குறைஞ்சிரும். நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரை அறிகிறது குறைஞ்சா ஆபத்து அதிகமாகும். ஆபத்தை குறைக்கணும்னா ஆண்டவரை அறிகிறத அதிகப்படுத்து. ஆண்டவரை அறிகிறத அதிகப்படுத்த ஆபத்துகள் குறைஞ்சு கொண்டே போகும். ஆமே. இப்ப எனக்கு வர்ற ஆபத்து எதை வச்சு? நான் ஆண்டவரை அறிகிறத வச்சு. நான் ஆண்டவரை அப்ப ஆண்டவரை அறிவதற்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விட்டா திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். இல்லையா? இந்த ஞாயிறு விட்டா அடுத்த ஞாயிறு தான். இல்லையா? அந்த அடுத்த ஞாயிறுல இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன அறிஞ்சிக்கிட்ட, இடையில என்ன அறிஞ்சிக்கிட்ட, என்ன அறியணும் அப்படின்னு தான் முதல் வார்த்தை பேசணும். ஆனால் அது எடுத்தனா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால வேண்டாம், கொஞ்சம் அது விளமாக பேச வேண்டியிருக்குது. அதனால இன்னைக்கு இதோட முடிச்சிடுறேன். சரியா? உட்காந்தீங்கன்னா பேச, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? எனக்கு இன்னும் நீ 2 மணி நேரம் உட்காந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் பேசுவேன். சரியா? இருக்குது, கத்தை கொடுத்துட்டாரு, பேசிடுவேன். ஆனால்
கொஞ்சம் அது நீளமாக போக வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்க? அப்போ அதை நான் குடும்பத்தில் கடந்த வருஷத்தில் என் சரீரத்தில் அதிகமாய் தாக்கப்பட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஆண்டவரை அறிஞ்சதில் குறைஞ்சிட்டேன்னு அர்த்தம். நான் ஆண்டவரை அறிஞ்சதில் இப்போ பக்கத்தில் கேளுங்க. போன வருஷம் உங்கள் சரீரத்தில் நிறைய பாதிப்பு வந்துச்சா? அடிக்கடி பலவீனப்பட்டீங்களா? அடிக்கடி சோர்ந்து போனீங்களா? அடிக்கடி சுகவீனப்பட்டீங்களா? இதெல்லாம் புரியல கூட இப்போ கேட்கறது கிளீனாக புரிஞ்சிடும். என்ன? அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? வேலை செய்யறதுக்கு இல்லை, அடிக்கடி. அதனால என்ன சொல்ல பாரு, உன்னதான் சொல்றாரு, நீ தினமும் ஹாஸ்பிட்டல் போன சொல்லக்கூடாது, அதுக்காக சொல்றேன். சரியா? ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போங்க. இல்லையா? எதுக்கு போகாதீங்க? நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போன என்ன அர்த்தம்? ஆண்டவரை அறிகிறத குறைச்சிட்டேன்னு அர்த்தம். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்துல எப்படி இருந்தீங்க? நான் கேட்கறது புரியல. இப்போ போன வருஷம் அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் இல்லையா? எதுக்கு? ட்ரீட்மெண்ட்டுக்கு. இல்லையா? நீங்கள் என்ன போயிருந்தீங்கன்னா என்னதான் சொல்கிறான்னு கோச்சிக்காதீங்க, நான் காமனாக சொல்கிறேன். சரியா? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி என்னதான் சொல்கிறேன்னு எடுத்துனா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்பயாவது மனம் திரும்பு. இப்பயாவது என்ன பண்ணிவிடு? மனம் திரும்பிடு. சரியா? அடிக்கடி இப்போ முடியல தான் ஹாஸ்பிட்டல் போவோம். அதாவது ஒரு கிளைமேட் மாறும்போது ஒரு பலவீனம் வருது, இயல்பு. இல்லையா? ஆனால் அது கூட வரக்கூடாது. வேதத்தின்படி ஒரு பலவீனம் வருதுன்னா ஏதோ ஒரு சம் மிஸ்டேக் என்ன வருது? ஒரு பலவீனம் வருது, இயல்பு. இயல்பா? எப்போ பராத்தியத்து பலவீனப்பட்டிருக்கிறார். இல்லையா? பவுல் பலவீனப்பட்டிருக்கிறார். பேதுரு மாமி, இப்போ நிறைய பேர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. இல்லையா? அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு போக வேணாம். இல்லையா? நீதிமானுக்கு பூமியிலே அப்போ ஏதோ ஒரு சம் மிஸ்டேக் வரும்போது ஏதோ ஒரு பாதிப்பு என்ன செய்யுது? வருது. இல்லையா? அப்போ ஆண்டவரை அறிகிறது அதிகமானால் ஆபத்துகள் குறையும். ஆபத்து செய்யும், குறையும். இப்போ ஆபத்து அதிகமாக என்ன அர்த்தம்? இப்போ யோபுக்கு என்ன வந்துச்சு? பயங்கரமான ஆபத்து. என்ன சொல்லிட்டாரு? உயிர் மட்டும்தான் இருக்குது. உயிர் மட்டும்தான். இப்போ ஆண்டவர் சொன்ன என்ன சொன்னாரு? அவன் உயிரை மட்டும் விட்டுருப்பான். இல்லையா? அவன் உயிரை மட்டும், மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணு? உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ என்ன வேணா என்ன பண்ணு, அவனை வாதி, ஆனா உயிரை மட்டும் என்ன பண்ணாத, விட்டுடுப்பான்னு சொன்னார். இல்லையா? ஆமாவா? அவன் எலும்பை மட்டும் விட்டுரு, அவன் உயிரை மட்டும் விட்டுரு அப்படின்னு தான் சொன்னார். இல்லையா? இப்போ அவ்வளோ பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது யாரு? சாத்தான். இவ்வளோ பாதிப்பை கொண்டு வந்தது யாரு? சாத்தான், பிசாசு. இல்லையா? ஆனா இதுக்கு முன்னாடி என்ன இல்லை? இந்த பாதிப்பு இல்லை. இந்த பாதிப்பு இப்போ யோபுக்கு வந்த சோதனை. இல்லையா? இப்போ அது என்ன செய்யறான்? இன்னும் உத்தமதை கரெக்டாக இருக்கிறான்னா பார்க்கலான்னா அவனுக்கு வந்த சோதனை. இல்லையா? ஒருவேளை உனக்கு அப்படி வந்துச்சுன்னா தோத்திரம் பண்ணிக்கோ. இது மாதிரி நான் கரெக்டாக உத்தமத்தை என்ன செய்யறேன்? இருக்கிறேன் அப்படின்னு. இல்லையா? நீ உத்தமத்தில் இருக்கும்போது தான் அந்த சோதனை வருதான். இன்னொரு டெஸ்ட் என்னது? யாராவது சும்மா என்ன பாரு, இவ்வளவு பாதிப்பட சும்மா உபவாசம் போட்டே இருக்கிற, உபவாசம் போடாத அப்படின்னு உன்னை சொல்லியிருந்தாங்கன்னா நீ உத்தமத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். 4 மணிக்கு எழுந்து நீ ஜெபம் பண்ணியிருந்தீன்னா இவ்வளோ பலவீனமா இருக்கிற, சும்மா என்ன பண்ணாத, உடம்பை கெடுத்துக்காத, 5 நிமிஷம் படுத்தூங்க, 4 மணிக்கு எழும்பாத அப்படின்னு உன்னை யாரான சொல்லியிருந்தாங்கன்னா நீ உத்தமத்தில் இருக்கிற. இல்லையா? ஆமாவா? ஆமாவா? அதிகாலை 5 மணி ஜபத்துக்கு என்ன பண்ணிருக்கிற? கிளம்பி 5 மணிக்கு இவ்வளோ பணியில் ஓடுற, இந்த சும்மா ஏற்கனவே ஜுரம் வந்து உடம்பு மாதிரியா இருக்குது, இந்த பணியில் போனா உடம்பு முடியாத போயிடும், அமைதியா படு அப்படின்னு சொல்லியிருந்தா நீ உத்தமத்தில் இருக்கிற. இல்லையா? நான் சொல்றதெல்லாம் புரியுதானே? இப்படி யாராவது நம்மள சொல்லி இருக்கிறாங்களா? அப்படி சொல்லி இருந்தா நான் என்னவா இருக்கிறேன்? உத்தமமா இருக்கிறேன். இல்லையா? இப்ப யோபு என்ன சொன்னா? நீ இன்னும் என்ன பண்ற? சும்மா ஸ்தோத்திரம் 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 பண்ணே இருக்கிற. இல்லையா? கமன் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டாளா? சும்மா ஜபம் என்ன பண்ற? ஜோம் பண்ணினே இருக்கிற. இவ்வளவு நடந்து கொண்டு என்ன வர மாட்டேங்குது? புத்தி வர மாட்டேங்குது, மண்டியில மூளைக்குதா களிமணுக்குதா அப்படின்னு கேட்டாளா? என் காதுக்கு அப்படியெல்லாம் கேட்டா, உங்க காது கேட்கலாம் விட்டுருங்க. சரியா? நீங்க அப்படி போய் கேட்காதீங்க. கேட்டா அப்படி. சரியா? அப்ப அதனால தான் அவன் சொன்னா, பைத்தியக்காரி மாதிரி பேசுறியம்மா அப்படின்னு சொல்லி இதோட சொல்லிட்டு போயிட்டா. அதெல்லாம் விட்டுறலாம். ஆக மொத்தம் என்ன? ஏற்கனவே நீங்க செய்து கொண்டு வந்ததை பலவீனப்பட்ட போது கூட நான் விடாம செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்னவா இருக்கிறீங்க? உத்தமத்துல அப்படியே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை எப்படி வந்தது? உங்களை சோதிப்பதற்காக வந்தது. அப்படி யாருமே என்ன சொல்லல, இப்ப ஜுரம் அடிக்குது, உப்பியானா ஜோம் பண்ணு அப்படின்னு தான் வீட்டுக்கு அடித்துட்டா.
அப்படிதான் வீட்டுக்காரன் சொல்றான், ஏண்டி இவ்வளோ கஷ்டப்படுறிய, எழுந்து ஜபம் தான் பண்ணண்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் என்ன வேலை இல்லை, அப்ப என் உத்தமத்துக்கு வந்த சோதனை இல்லை. இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? சோதனைக்கு வந்த வேதனையும் வேதனை படுத்துறதுனால வந்த வேதனைக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்ப சோதனைக்கு வந்த வேதனை எப்படி இருக்கும்? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நீ தினமும் 4 மணிக்கு எழுற ஆளா இருப்ப. இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்த போல எப்படி எழுந்திருப்ப? 4 மணிக்கு எழுந்துட்டு இருப்ப இல்லையா? உபவாசம் போடுற ஆளா இருந்திருப்ப. இவ்வளோ பிரச்சனை வந்த என்ன பண்ணியிருப்ப? உபவாசம் போட்டிருப்ப இல்லையா? நீ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிகாலை 5 மணி ஜபத்துக்கெல்லாம் வந்திருப்ப இல்லையா? இப்போ பிரச்சனை வந்த போது, உடம்பு முடியாத போது எங்க கிளம்பிட்ட? காலில் இருந்து வண்டி சட்டத்துக்கு போட்டு புடவை எடுத்து கட்டின்னு நைட்டி மாட்டிட்டு புடவை எடுத்து கட்டின்னு எங்க கிளம்பிட்ட? நைட்டோட வரமாட்டேன், அதனால சொல்கிறேன் சரியா? புடவை பார்த்து எங்கே வந்துட்டேன், அப்படி சர்ச்சுக்கு வரது கிளம்பிட்டேன். வீட்டுக்காரன் சொல்கிறான், ஏண்டி நேற்று தான் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் போய் வந்தோம், இன்றைக்கே சர்ச்சுக்கு போகிறேன், அடுத்த வாரம் போவ கம்மனு படுறி அப்படின்னு சொல்கிறான் வீட்டுக்காரன். இப்படி எல்லாம் சொல்லியிருந்தா என் உத்தமத்துக்கு வந்த சோதனை அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லையா? நம்மள என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறல்ல, என்னோட ஜோமனை தான் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறான் பொண்டாட்டியும் புரிச்சணும். என்ன கேட்குறான்? இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ல, இவ்வளோ ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணமில்ல, இவ்வளோ மாத்திரை வச்சிருக்கிறல்ல, ஒரு ஜெபம் தான் பண்ணி தொலைய அப்படின்னு யார் கேட்குறா? வீட்டுக்காரனை கேட்குறா, வீட்டுக்காரியா கேட்குறான் இல்லையா? அப்ப இது எதுக்கு வந்த சோதனை இல்லை, என் உத்தமத்துக்கு வந்த சோதனை இல்லை. எப்படி இருக்காது? நான் செஞ்ச நல்லது தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கிறேன், செஞ்சுனே இருக்கும்போது அதான் என்ன சொல்லியிருக்கணும். அப்படி என்ன சொன்னாங்களா? அப்படி சொல்லியிருந்தா அவங்களுக்கு காய் சோத்திரம் கத்தாவே அவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க. யாரை மட்டும்? அப்படி சொன்னவங்கள மட்டும் என்ன பண்ணுங்க? ஏன்னாக்கா அவங்க உத்தமத்துக்கு வந்த சோதனை அது இல்லையா? அப்ப மற்றவனையும் ஆசீர்வதிமான சொல்றேன், அது உத்தமத்துக்கு வந்த சோதனை இல்லை, அவங்க ஆண்டவரை அறிகிற அறிவில் வந்த வேதனை. அதனாலதான் சொன்னேன், ஆண்டவரை அறிகிற அறிவில் அவங்க ஆண்டவரை வேதனைப்படுத்துறதுனால வந்த வேதனை இது, தவிர இது சோதனைக்கு வந்த வேதனை இல்லை. அப்ப சோதனைக்கு வந்த வேதனை வேற, வேதனைப்படுத்துறதுனால வந்த வேதனை வேற. பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க, உங்க வேதனை எதுக்கு வந்த வேதனை? உங்க சோதனைக்கு வந்த வேதனையா, நீங்க வேதனைப்படுத்துறதுனால வந்த வேதனையா? ஆமே. அப்ப 2 விதத்துல வேதனை இருக்கு இல்லையா? அப்ப நம்மளை பத்தி எப்படி சொல்றாங்க வீட்டில் இருக்கிறவங்க? கண்ணு முடிச்சா என்ன பாரு, உடம்பு கெட்டு போயிடும், அதனால என்ன பண்ணு, உடம்பு முடிய கொஞ்சம் நல்லா ஆயிட்டு கூட ஜோம் பண்ணு, கொஞ்சம் தூங்கு அப்படின்னு சொல்றாங்களா? இவ்வளோ கஷ்டப்பட கூட எரம மாதிரி தூங்குது பாரு அப்படின்னு சொல்றாங்களான்னு பாருங்க. இவ்வளோ கஷ்டப்படுற இல்லையா, ஒரு நாள் உபவாசம் பண்ணா ஜோமனா என்ன உனக்கு அப்படின்னு திட்டுறாங்களா? உடம்பெல்லாம் கெட்டு போச்சு, உபவாசம் பண்ண என்ன ஆயிடும், இன்னும் பலவீனப்பட்டுருவேன், உபவாசம் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்களா? இன்னைக்கு ஆனா சர்ச்சுக்கு போய இங்கே படுத்து கிடக்கிறிய, அங்க என்ன உட்காந்து கடைய அப்படின்னு சொல்றாங்களா? சர்ச்சுக்கு போயினாக்கா உடம்பு கெட்டு போயிடும், இன்னைக்கு ஒரு நாளாவது சர்ச்சில் வீட்டில் இரு அப்படின்னு சொல்றாங்களா? வேகமா பேசுறதுல ஒன்றும் புரியாம போல தானே இல்லை, கொஞ்சம் வேகமாக பேசுறதுனால புரியாமல் போல தானே நல்லா விளங்குது இல்லையா? நல்லா என்ன செய்யுது, ஆண்டவர் கிளியராக விளங்க வைக்கிறார் இல்லையா? அப்படி விளங்க வைக்கும் போது இன்னைக்காவது என்ன பண்ணிடு, விளங்கிடு. இன்னைக்கும் விளங்கலன்னா ஒன்றும் செய்யவே முடியாது இல்லையா? அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், அவரை அறிகிற அறிவில் எந்த அளவுக்கு நான் அதிகப்படுத்துறனோ அந்த அளவுக்கு எனக்கு ஆபத்துகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே. இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்க அப்படின்னா, எந்த சூழ்நிலையில நீ பாதிக்கப்பட்ட, அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்குது, இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னால எப்படி பைபிள் படிச்ச, எப்படி ஜெபம் பண்ண, எப்படி சர்ச்சுக்கு போன, எப்படி உபவாசம் பண்ண, எப்படியெல்லாம் பிரசங்கத்தை கேட்ட, எப்படியெல்லாம் பிரசங்கத்தை எழுதன, எப்படியெல்லாம் வசனத்தை கை கொண்டு நடந்தன்றதை பாரு. பாதிக்கப்பட்ட பிறகு உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு அந்த பைபிள் படிக்கிறது இருக்குது, ஜெபம் பண்றது இருக்குது, உபவாசம் பண்ணது இருக்குது, இது என்னைக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியா புரிஞ்சு போயிடும் இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு இல்லையா? ஆமாவா? சாம்பலை எடுத்து போட்டு சுரன்றதுனால போகாது. சாம்பலை எடுத்து போட்டு
சாம்பலை எடுத்து போட்டுன்னு அன்னைக்கு அவருக்கு சாம்பல் இல்லையா. நமக்கு மாத்திரை போடுறதுனால போகாது, மாறினா போயிடும். பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, மாத்திரை போட்டா போகாதது, மாறினா போயிடும். மாத்திரை போடுறியா மாறுறியா கேட்டு வச்சுக்கோங்க. மாத்திரை போடுறியா, மாறிட்டா மாத்திரை இல்லை, மாறனா மாத்திரை. எது வேணும்? மாறிட்டா மாத்திரையே கிடையாது இல்லையா. மாறலனா போட்டு தான் ஆகணும். எப்போ போடணும்? காலத்துக்கும் போடணும். ஒரு நாள் 2 நாளும் கிடையாது, நீ காலத்துக்கும் போட்டு தான் ஆகணும். சரியா? சபிக்கல, இதான் ரியல். மாறிட்டா என்ன தேவையில்லை, மாத்திரை தேவையே இல்லை. மாறலனா போட வைப்பார். நீ போடுறையா இல்லையோ போட வைப்பார். போட போட என்ன போட எடுத்து போட இல்லை இல்லையா. மாத்திரை போட வைப்பா. மாத்திரை போடுறியா மாறுறியா? முடிக்கிறேன். மாத்திரை போடுறியா என்னப்பா பண்ற? மாறிடுறான், அவன் மாறிடுறான். சரியா? மாத்திரை போடுறியா? கண்ணை மூடலாமா? கண்ணை மூடுவோம். முடிஞ்ச நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிடுவோம். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அதை சொன்ன ஆரம்பித்தா சொல்லிடணும். அதனால் அது ஒரு நீண்ட செய்தி, அதனால் இப்போ சொல்ல முடியாது. சொன்னது பாதியில் முடிச்ச மாதிரி ஆகிடும். கடைசியிட கேட்குறேன், மாறுறையா மாறுறையா? முழு பிரசங்க ஞாபகம் கூட பரவாயில்ல, என்ன கொண்டே போங்க. மாறுறையா மாத்திரை போடுறியா? ஏன்னா வெளியில் பிரசங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கம்? மாறுறையா மாத்திரை போடுறியா? கண்ட முடியும். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. சொல்லுங்க, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. கண்களை மூடி, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்னைக்கு ஆண்டவருக்கு நிறைய பேர் ஆண்டவரை தெரியும், ஆனா ஆண்டவரை அறிகிற கூட்டம் சொற்பம். ஏதோ ஒன்று அறிந்து கொண்டதனால திருப்தி அடைந்த கூட்டங்கள் அதிகம். அறியாதவைகளை அறிவதற்கு ஆர்வம் காட்டுகிற கூட்டங்கள் சொற்பம். இன்னைக்கு ஆண்டவர் யாரோ உயர்ந்த மனிதனை பார்க்கிறார் தெரியுமா? எந்த அளவுக்கு நீ ஆண்டவர் அறிகிற? ஆண்டவரை யாரும் அடுத்த மாதிரி பார்ப்போம். இன்னைக்கு ஓரளவு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் யார் எப்படி என்றதெல்லாம் பிறகு பார்ப்போம். ஆனால் ஆண்டவரை அறிய அறியதான் உனக்கு ஆபத்துகள் குறைஞ்சு கொண்டே இருக்கும். ஆண்டவரை அறிகிறது குறையுமானால் ஆபத்துகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஆபத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஆபத்தை அதிகரிக்காமல் ஆசீர்வாதத்தை அதிகரிக்க பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உனக்கு ஆபத்தை அதிகப்படுத்தக்கூடாது, உனக்கு ஆசீர்வாதத்தை அதிகப்படுத்தி ஒரு பெரிய ஆஸ்வதிக்கப்பட்டவனாய், ஒரு பெரிய ஆஸ்வதிக்கப்பட்டவனாய் நாம் மாற வேண்டும் என்றது ஆண்டவருடைய விருப்பம். வறுமையும் தரித்திரமும் ஏழ்மையும் ஆண்டவருக்கு பிடிக்கல. கஷ்டமும் கண்ணீரும் கடனும் ஆண்டவருக்கு பிடிக்கல. என் பிள்ளையா இருந்து இப்படி இருக்கானே, என் பிள்ளையா இருந்து இப்படி இருக்கானே. கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கை வருத்தத்தை உண்டாக்கி இருக்கிறது. என் பிள்ளை எப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கிறானே என்ற வருத்தமும் வேதனையும் ஆண்டவருக்கு அதிகமாய் உண்டு. நீ மட்டும் என்னை அறிகிற அறிவில் பிடிக்கிட்டேன்னா உன்னை ஆசீர்வதிக்கவும் உன் ஆபத்தை குறைக்கவும் ஆண்டவருக்கு தடையே கிடையாது.
உன்னை ஆசீர்வதிக்கவும் உன் ஆபத்தை குறைக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். ஆசீர்வாதம் அதிகமாகணும், ஆபத்துகள் குறையணும். இதான் கர்த்தர் இந்த ஆண்டு செய்ய போறது. ஆசீர்வாதம் அதிகரிக்கணும், ஆபத்துகள் குறையணும். இதுதான் கர்த்தர் இந்த 2026 தேவன் செய்ய போகிறது. இதை செய்யணும்னா ஆண்டவரை அறிகிற அறிவில பெருகணும். இதுவரைக்கும் அறியாதவைகளை அறிந்து கொள்ளணும், இதுவரைக்கும் தெரியாதவரை தெரிந்து கொள்ளணும் ஆர்வத்தை எனக்கு சத்தியத்தை அறிவதற்கான ஆர்வத்தை காட்டுவாயானால் உன்னை ஆசீர்வதிக்கும் ஆபத்தை குறைக்கவும் தேவன் முற்படுகிறார். பரிசுத்த பிதாவே, என்னை ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்களில் உம்மை அறிகிறது குறைஞ்சதுனால தான் எனக்கு ஆபத்து அதிகமாயிடுச்சு, ஆசீர்வாதங்கள் குறைந்து போய்விட்டதுன்னா எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் அர்ப்பணிக்கிறேன். உம்மை அறிவதற்கு ஆர்வம் காட்டவும், என் ஆபத்தை குறைத்து கொள்ளவும், என் ஆசுவத்தை பெருக்கிக் கொள்வதற்கு உம்மை அறிகிற அறிவுதான் இதுக்கு பேசிக்கின்றார். அதை செய்வதற்கு முழு மூச்சியாக என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நம்பி இந்த வருடத்தில் என் ஆபத்தை குறைத்து என் ஆசீர்வாதத்தை அதிக பண்ணுங்கப்பான்னு அர்ப்பணிக்கிற ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சு ஆபத்தை குறைத்து நடத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தேவக்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.